السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. அன்புள்ள சகோதரர்களே சகோதரிகளே, சகோதர உறவுகள் சம்பந்தமான தலைப்பை நாங்கள் பார்த்து வருகிறோம். அதிலே நாம் இப்பொழுது 4வது பாகத்திலே இருக்கிறோம். சகோதரிகள் சம்பந்தமாக பார்த்ததும் அதுக்கு பின்னால் சகோதரர்கள் சம்பந்தமான தொடரும் மூத்த சகோதரர் சம்பந்தமான அந்த தொடரை நம்ம பார்த்து வருகிறோம். இதில் நம்ம இளைய சகோதரர்கள் சம்பந்தமான ஒரு பகுதியும் அதே போல் இடைநிலையில் இருக்கக்கூடிய அந்த சம்பந்தமான சகோதரிய பகுதிகளையும் அப்படியே ஒப்பீட்டு அளவிலேயே நம்ம என்ன செய்கிறோம், இன்ஷா அல்லாஹ் அதை பேசிக்கொண்டு போவோம். என்றால் மூத்தவர் என்று பேசுகிற சந்தர்ப்பத்தை இளையவர் சம்பந்தமாகவும் இடைநிலையில் இருக்கக்கூடிய ஒரு சம்பந்தமானவும் ஒரு கம்பரிஷன் உண்டு, ஒரு ஒப்பீடு உண்டு, போய்கொண்டே என்ன செய்யும் பிரிக்கும். முடிஞ்ச அளவுக்கு அந்த பகுதிகளை கடைசியில் சுருக்கப்படுத்தி சொல்வதற்காக முயற்சி எடுக்கிறேன். இதில் முதலாவது இப்போ நாங்கள் மூத்த சகோதரருடைய விஷயத்தை தான் இன்னும் நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். நிறைய முன்மாதிரிகளை பற்றியெல்லாம் நம்ம என்ன செய்தோம் பார்த்தோம். இதில் சில அடிப்படைகளை நம்ம சொல்லிக் கொள்ளணும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம குடும்பவியல் ஆரம்பத்தில் பேசுகிற சந்தர்ப்பத்தில் கூட சில அடிப்படைகளை சொன்னோம். உதாரணமாக இஸ்லாம் கூறும் குடும்பவியல் எல்லாம் நம்ம படிக்கிறோம். படிச்சுட்டு ஒருவர் அப்போ நம்ம ஆல்ரெடி லேட் ஆகிட்டோம் அப்படின்னு நின்றுறதான்னு கேட்டால் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. இது என்னன்னு சொன்னால் அல்லாஹ்வுடைய கதிர் என்கின்ற ஒன்றைக்கு அதோட தான் மனிதன் அந்த விதியில தான் மனிதனுடைய வாழ்க்கை போய்கொண்டிருக்கு. நம்ம எந்த அளவுக்கு எந்த இடத்துல எங்களுக்கு இஸ்லாம் கிடைக்குதோ, உணர்வுகள் வருகிறதோ, புரிந்து கொள்கிறோமோ, அந்த இடத்திலிருந்து நம்மளை மாற்றுவதற்கான உண்மையான முயற்சி எடுக்கிறது தான் இதனுடைய பிரதானமான நோக்கம். அதுல வரக்கூடிய அந்த அதுல வரக்கூடிய அந்த அதாவது விஷயங்களை எடுத்து நம்ம மாற்றத்துக்கான முயற்சி எடுப்பது. அல்லாஹு ரப்புல் ஆலமீன் எங்கட உள்ளத்துல என்ன இருக்கிறது என்பதை அல்லாஹு தாலா அறிந்தவன். அப்ப அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அறிந்து விட்டான் என்று சொன்னால் எங்கட மாற்றங்களை, நல்ல மாற்றங்களை, சாலிகான மாற்றங்களை ஏற்படுத்த அல்லாஹு தாலா அதுல போதுமானவன். எனவே எல்லா விஷயங்களையும் ஒரு மனிதன் 100% செய்யவும் முடியாது. இதில் சொல்லப்பட்டவைகள் 100%ஆகவும் இல்லை என்ற அளவுக்கான முயற்சியை நம்ம எடுக்க வேண்டும் என்பதுதான் இதனுடைய நோக்கம். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இஸ்லாஹ் பண்ணுவதற்கு அஸ்லஹ்னா லஹு ஜௌஜா, அவருக்கு நாம் அவரது மனைவியை சீர்படுத்தி கொடுத்தோம் அப்படின்னு அல்லாஹு தாலா சொல்றார். அவைகள் எல்லாம் என்ன அல்லாஹு தாலா தந்த தௌஃபீக்கின் காரணமாக ஒருவருக்கு வழங்குவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இதுல அதாவது ஒரு 6 விஷயங்களை இந்த இடத்துலயும் நான் ஒரு முன்னுரையாக இந்த குடும்பவியல் சம்பந்தமான சகோதர உறவுகளை பத்தி பேசுற சந்தர்ப்பத்தில் நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டியது ஒன்று, நம்ம பேசுவது அதாவது உணர்வு ரீதியான வழிகாட்டல் என்று பேசுவது, அந்த ராபிதா, அந்த இணைப்பை பற்றி பேசக்கூடிய எல்லா விஷயங்களும், நம்ம அதாவது வழிகாட்டல் என்று கொடுக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் அதிகமான பெரும்பாலான என்ற கோணத்துல மட்டும் என்ன செய்யணும், புரிஞ்சுக்கொள்ளணும். விதிவிலக்கான ஒரு கோணம் ஒன்று இருக்கத்தான் செய்யும், விதிவிலக்கான சூழ்நிலை ஒன்று இருக்கத்தான் செய்யும். அதை கொண்டு என்ன செஞ்சிடக்கூடாது, குறிப்பில் எழுதிடக்கூடாது. இல்ல நீங்க சொல்வது போல் நான் இல்லை அப்படின்னு உனக்காக இந்த பயன் பண்ணவில்லை, சரியா? இது நம்ம என்ன நினைச்சுக்கணும் சொன்னா இது பொதுவானது. இது பொதுவான விதி என்றால் அந்த ஒரு அடிப்படை அறிவு பலருக்கு இல்லாம இருக்கிறத பார்க்கிறோம். அதாவது அதுக்கு என்ன சொல்றேன்னு சொன்னால் அனானியான்னு சொல்றது, தன்னை வைத்து மட்டும்தான் எல்லா விஷயங்களையும் பார்க்கக்கூடிய, மற்றவங்க எல்லாம் ஆடியன்ஸ் தான், அவர் மட்டும் தான் பேச்சாளர். இந்த அடிப்படையிலான கோணத்தின் காரணமாகத்தான் ஒரு சப்ஜெக்ட் வந்த உடனேயே கமெண்ட் பண்றது. இல்லைன்னா அவர் என்ன நினைப்பாருன்னா இதுல நான் இல்லை, இந்த சப்ஜெக்ட்ல நான் இல்லை, ஒன்றில் நான் விதிவிலக்கானவன், அல்லது அவர் அதை உள்ளடக்கி பேசல, இவ்வளவுதான் அங்க இயற்கையா இயல்பா கொண்டு போக முடிஞ்ச விஷயம். எனவே அதிகம் என்கின்ற அடிப்படையில தான் இது பேசப்படுது. இரண்டாவது, இது யாருக்கு பெரும்பாலும் பொருந்தும் என்றால் ஃபித்ரத்தோடு உள்ளவர்களுக்கும் இஸ்லாமிய தர்பியாவை இயன்ற அளவுக்கு கடைபிடித்து வரக்கூடியவர்களுக்குமான அடிப்படையில தான் இது என்ன செய்யுது பேசப்படுது. அதாவது 100% இல்ல, 75% இல்ல, முடிந்த அளவுல அவங்களால இயன்ற அளவுல சாதாரணமாக கூட மார்க்கப்பட்ட இயன்ற அளவுக்கு நம்ம கடைபிடிக்கணும் என்ற எண்ணப்பாடு உள்ளவர்களுக்கு தான் இந்த சப்ஜெக்ட் பொருந்தி போகுமே தவிர தர்பியா ஒன்றே கொடுக்கப்படல, 5 நேரம் தொழுகைக்கு பழக்கப்படல, அங்க ஏகத்துவம் சொல்லப்படல, இஸ்லாமிய ஒழுக்கங்கள் சொல்லப்படல. அந்த நேரத்துல மூத்தவருக்கு இளையவருக்கு நீங்க சொன்ன மாதிரி இல்லைன்னா நீ இஸ்லாத்திலே இல்ல. முதலாவது அந்த மாதிரி இருக்கிற டைம்ல அந்த பொருத்தத்தை கொண்டு என்ன செய்யலாது, இந்த இடத்துல போட முடியாது. அப்ப இது 2வது அடிப்படை என்ன, சரியான இஸ்லாமிய தர்பியால இயன்ற அளவுக்கு, அல்லாது உங்களால முடிஞ்ச அளவுக்கு ஒரு சாதாரணமான ஒரு முஸ்லிமாவது நீங்க என்ன செஞ்சிருக்கணும், இருந்திருக்கணும். சோ இது நம்ம அப்ளை பண்ற டைம்ல
அந்த விஷயம் ஒன்று ஃபித்ரா உன்னை பாதுகாத்திருக்கணும், அல்லது ஃபித்ராவை வலியுறுத்திய இஸ்லாத்துடைய சட்டங்கள் ஒன்று என்ன செஞ்சுக்கணும், பாதுகாத்திருக்கணும். அந்த டைம்ல தான் இது பொருந்தி போகும். இது ரெண்டு. மூன்றாவது என்ன அப்படின்னு சொன்னால், அதாவது சில நேரங்களில் நம்ம சொன்னது அவர் மார்க் அடிப்படையில இருக்கலாம். அவர் அதிகமான அந்த விதிமுறைன்னு நம்ம சொல்றோம், அதிகமானவர் பெரும்பாலான வச்சு தான் பேசுறேன், அதிலே அவர் இருந்திருக்கலாம். ஆனா சிலது பொருத்தம் இல்லாம இருக்கும். நம்ம பேசிட்டு போற நேரத்தில் இல்ல நம்ம மார்க் அடிப்படையில் தான் இருக்கிறோம், பெரும்பாலும் இப்படித்தான் இருக்குது, ஆனா எனக்கு இது பொருந்தலை என்றா அது சில பண்புகள் காரணமாக, சில விதிமுறைகள் காரணமாக சிலது உங்களுக்கு என்ன செய்யும், நடக்காம இருந்திருக்கும். நீங்க அங்க எதுல பார்க்கணும், இவர் சொல்றதுல பெரும்பாலானது என்னுடைய பெரும்பாலான விஷயத்துல ஒத்து போகுது. ஆனா சில விஷயங்களில் விதிவிலக்காக போகுதுன்னா, எங்களோட வீட்டுல எங்களோட குடும்பத்துல ஏதோ ஒரு பொறிமுறையில என்ன செய்யுது, ஒரு பிழை நடந்திருக்கு, ஒரு தர்த்தீபில் ஒரு பிழை நடந்திருக்குது, அதனால் இது இந்த இடத்துல என்ன செய்யல, பொருந்தி போகல. அப்ப இது சம்பந்தமாக தனியான எதுவும் செய்திகள் சொல்லலாம், அல்லது அது விடுபடலாம். இது விளங்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். அதாவது நான் இந்த இடத்துல சொன்னது விதிவிலக்க சொல்லல, பெரும்பான்மையான விஷயங்கள்லயே ஒரு சிலருக்கு ஒரு விஷயங்கள் தவறலாம். அதுக்கு காரணம் அங்க ஒரு நிபந்தனை மீறப்பட்டிருக்கலாம் என்றதுதான். அடுத்தது என்ன அப்படின்னு சொன்னால், இதுல எல்லாத்தையும் தாண்டி அல் கதிர் சாபிக், அல்லாஹ்வுடைய விதி என்பது அதுக்கு முந்தி உள்ளது. சோ அல்லாஹ்வுடைய விதி என்பது முந்தி உள்ளதுண்டா, அதுல நம்ம உதாரணமா நீங்க சரியா பார்த்து திருமணம் முடிக்கலையா, கொஞ்சம் யோசிச்சு முடிச்சிருக்கணுமே அப்படின்னுவாங்க. ஒழுங்கா பேசலையா, ஃபர்ஸ்ட்டுக்கு நீங்க கேட்டு பார்க்கலையாண்டு, இது கேள்வியா, இதெல்லாம் இது ஒரு கேள்வியே இல்லை. அப்ப நூஹ் அலைஹிஸ்ஸலாம் கேட்டு பார்த்தானே முடிச்சிருப்பாரு, லூத் அலைஹிஸ்ஸலாம் கேட்டு பார்த்தானே முடிச்சிருப்பாரு, இஸ்மாயில் சந்திர முதலாம் மனைவி கேட்டு பார்த்தானே முடிச்சிருப்பாரு. அப்ப இதுக்கெல்லாம் என்ன சொல்றது? அப்போ இது தேவையில்லாத கேள்வி. அப்போ ஒரு மனிதன் ஒரு சப்ஜெக்ட் ஒண்ணு நடந்துட்டு சொன்னா அது அவர்களுக்கு இடையில பொருத்தப்பாடும், நாங்க ஏற்கனவே சொல்லிக்கணும், பொருத்தப்பாடும் மின்மைக்கலாம், மார்க்கமின்மை அகரிக்கலாம், ஏதோ ஒரு காரணமா இருக்கலாம். அது பார்த்து முடிச்சிருந்தாலும் சரி, பார்க்காமல் முடித்திருந்தாலும் இப்படி ஒரு விதி ஒன்று என்ன செய்யலாம், வரலாம். அப்ப கதிர் சாபிர், பிழை இருந்தா அவரே சொல்லுவாரு, நான் ஃபர்ஸ்ட் இந்த விஷயத்த ஒரு கவனம் எடுக்கல, அல்ல அந்த விஷயத்துல கவனம் எடுக்கல, அல்லது பிறகுதான் தெரிஞ்சு, அப்ப அனுபவமா அவருக்கு என்ன செய்யும், மாறும். அடுத்தது என்ன என்று சொன்னால், இப்ப இதுல திருமணம் 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 தான் பேசுறோம். இது சில திருமணம் அதை வச்சு உள்ள குடும்பங்கள் தானே பேசிட்டு வரோம். சில நேரங்கள்ல இது பொருந்தாம போயிடும், அதுக்கு 100% பொருந்தாம போயிடும். அதுக்கு என்ன காரணமா இருக்கும்னா, நம்ம பேச போறது ஒரு ஃப்ரெஷ் ஸ்டார்டிங் மாதிரியான ஒரு குடும்பம், இதை பத்தி பேச போறோம். ஒருத்தர் திடீர்னு இஸ்லாத்துக்குள்ள வந்திருப்பார் 40 வயசுல, அதாவது மற்ற மார்க்கத்துல இருந்து இங்க வந்திருப்பார். வந்த உடனே எல்லாத்தையும் எப்படி என்ன செய்யலாது, பொருந்தியே போகாது, சூட்டபிளாவே என்ன செய்யாது, வராது. அதே போல ஒருத்தர் தலாக் பண்ணிட்டு ஒரு திருமணம் ஒன்று செஞ்சிருப்பாரு, முடிச்சிருப்பாரு, அவங்க விதவையா இருந்திருக்கலாம். நம்ம சொல்லக்கூடிய சப்ஜெக்டுக்கு அது என்ன செய்ய, சில பொழுது சகோதர சகோதர உறவு முறைகள் பொருந்தி போகும். ஒருத்தர் வேதக்கார பெண்களை திருமணம் முடிச்சிக்கலாம், அதுல ஒரு குறிப்பிட்ட பண்பு தான் அதுல என்ன செய்யும், பொருந்தி போகும். இன்னும் சொல்ல போனா 2வது 3வது 4வது மனைவியா இருக்கலாம், ஒரே காலத்துல வாழக்கூடிய. அப்போ மனைவியை பொறுத்த வரைக்கும் அப்படி இருப்பாங்கன்னா, பெரும்பாலும் அது எங்க போய் எப்ளை ஆகும்னா, முதல் மனைவிக்கு என்ன செய்யும், எப்ளை ஆகிற மாதிரிக்கும் விதிவிலக்கான இடங்களை தவிர. சோ நீங்க எந்த இடத்துல இருக்கிறீங்க என்ற சப்ஜெக்டை என்ன செய்யணும், இதுல பார்த்து கொள்ள வேண்டும். அடுத்தது இதுல எதை பேசிட்டாலும், சகோதர உறவுகள் என்று எதை பேசிட்டாலும், குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையிலையும் ஃபித்ரா அடிப்படையிலையும் உலகத்துல பெரும்பாலான வளமை அடிப்படையில தான் நீங்க பார்க்கணும். அதை விட்டு போட்டு விளக்கங்களை தலைக்குள்ள ஏற்றிக்கல கூடாது. சும்மா விளங்கிட்டா, விளக்கங்களை தலையில ஏற்றிக்கல கூடாது. என்னதுக்கு அதை சொல்றேன்னா, சில நேரத்துல நல்லா கருத்து பேசக்கூடிய, நல்லா பெரிய பண்பாடுகளோட முன்னைய செய்திகள் அனுபவத்தோட பேசக்கூடியவர் என்ன சொன்னா நம்ம தலையில செஞ்சுக்கொள்வோம், வாங்கிக்கொள்வோம். அது அந்த தரத்தீப்புகள் வருது, இந்த தரத்தீப்புகள் நாங்களே எங்களோட மூளை அப்படி திறந்து கொடுத்துருப்போம் அவருக்கு. அவர் நிறைய விஷயங்களை எழுதிட்டு பதிஞ்சிட்டு போயிட்டே இருப்பாரு. அவருக்கும் தெரியாம அவர் என்ன செஞ்சிருவாரு, 4 விஷயம் சொல்லுறாரு. 3 அடிப்படைகளை பார்த்துக்கொள்ளணும். ஒன்று, ஃபித்ரத்துல அது இருக்குதா, அது விளங்கிறீங்க. இப்படி ஒரு ஃபித்ராவே இல்லையே, இவரா ஒரு ஃபித்ராவை சொல்ற மாதிரி இருக்கும் அது. 2வது, குர்ஆன் ஹதீஸ்ல திட்ட தெளிவாகவோ அல்லது ஒரு நேரடியாகவோ புரிஞ்சு கொள்றதுக்கான முகாந்திரம் இருக்குதா, 2. 3வது, முஷாஹதா, அதிகமாக நாங்க பார்த்தது, என் குடும்பத்துல பார்த்தது மட்டுமில்ல, வெளியே பார்த்ததும் இல்ல, அதிகமாக பார்த்தது இவர் சொல்ற விஷயம் தான் இன்றைக்கு. இந்த 3 இல்லாம ஏதோ கொண்டு வந்து சேர்த்தா நீங்க எடுக்கக்கூடாது. எதக்கூடாது, என்னுடைய ஸ்பீச்லயே கூட அப்படி வந்தா கூட நீங்க அதை செய்யக்கூடாது, எடுக்கக்கூடாது. குர்ஆன் ஹதீஸ்ல இங்க பார்க்கணும், ஃபித்ரா அதுக்கு சப்போர்ட் பண்ணுதான்னு பார்க்கணும், அல்லது பெரும்பான்மையான அந்த நடைமுறையை பார்க்கணும். அது இல்லதுன்னு சொன்னா சிந்தனைக்குள்ள அநியாயமா சில தகவல்களை கொண்டு போய் என்ன செஞ்சிருவோம், நம்ம சேர்க்க வேண்டிய ஒரு கட்டமுடி நமக்கு என்ன செய்யும், இதுல நம்ம என்ன செய்யணும், கவனமாக இருக்க வேண்டும். ஏன் இதை சொல்றேன்னா, இப்ப இந்த தர்த்தீபுல் விலாதாய்க்கு தானே இந்த, அதாவது என்ன சொல்றது, இந்த இதுக்கு என்ன இதை எப்படி வச்சுக்கிறாங்கன்னு சொன்னால், தர்த்தீபுல் விலாதி அப்படின்னு சொல்றது வச்சுக்கிறாண்டா, இந்த சிக்மண்ட் ஃப்ரைட் இருக்கிறாரு, அவர் 1900 அவர் ஒரு தர்த்தீப் பண்ணிக்கிறார். முதலாவது உள்ளவனுக்கு இவ்வளவுதான், நடுவுல உள்ளவனுக்கு இவ்வளவுதான்,
கடைசியில் உள்ளவனுக்கு இவ்வளவுதான், இதுல உனக்கு ஒன்றும் செய்யலாது, அந்த தர்த்தீப் வந்துதான் ஆகும், அது உன்னுடைய தலைவிதி என்ற மாதிரியான ஒரு சப்ஜெக்ட் என்ன செஞ்சுக்கிறாங்க, இதுல சொல்லிக்கிறாங்க. சில அறிஞர்கள் இப்படி ஒன்று நம்ம எடுத்துட்டு இப்படி காகிதா சொல்றோம், முதல் பிள்ளைக்கு இப்படித்தான் இருக்கும், ரெண்டாவது நடுவில் உள்ளவருக்கு இப்படித்தான், கடைசி உள்ளவருக்கு இப்படித்தான் இருக்கும்னு வைங்களேன். இதுல நம்மளால புரிஞ்சு கொள்ள முடிஞ்ச சில விஷயங்களுக்கு மூத்தவருக்கு நிறைய பொறுப்பு இருக்குது, அவருடைய கடமை இருக்குது, அவர் செலவழிக்க வேண்டிய பொறுப்பு, இது லேசா வழங்க முஷாஹதா கண்ணால நம்ம பார்க்கிறோம். அதே போல நடுவில் உள்ளவர் சில பாதிப்புகளுக்கு உள்ளாகிறார், கவனம் அவர் மீது நிறைய எடுக்கப்படுவதில்லை என்றது ஓரளவுக்கு புரிஞ்சுக்கலாம். கடைசி புள்ள ஒரு இறக்கப்பட்ட பிள்ளையாக வளர்க்கப்படும், குடும்பத்தில் எல்லாரோட பாசம் அவருக்கு வரும் என்றது ஓரளவுல என்ன செய்யலாம், நியாயம் என்று சொல்லலாம். இதை விட்டுட்டு என்ன செய்யறதுண்டா, அவனுடைய லீடர்ஷிப் குவாலிட்டி, அவனுடைய புத்தி கூர்மையான குவாலிட்டி, அவனோட தலைவிதி எல்லாத்தையுமே தர்த்தீபில் வச்சிடும். ஆனா ஆய்வு அடிப்படையிலும் உலக ரீதியாக இன்றைக்கு உளவியல் ரீதியான ஆய்வு அடிப்படையில் இது ஃபெயிலியர். இந்த காய்தா தூக்கி என்ன செஞ்சிடணும், அந்த பக்கத்துல வச்சிடணும். சிக்மண்ட் ஃப்ரெய்ட் எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா சொந்த பாதிப்புடைய வெளிப்பாடு தான் அவர்கள் எல்லாம். இன்னும் சில அறிஞர்கள் என்ன சொல்றாங்கன்னா, பாருங்க இது எவ்வளவு வெளிவான ஒரு கருத்து. இந்த தர்த்தீப் வளர்ற தர்த்தீப் இது குறிப்பிட்ட காலம் வரைக்கும் ஓகே, ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பின்னால இது கலந்துரும். இந்த தர்த்தீபுகள் எல்லாம் என்ன செஞ்சிடும், கலந்துரும். திறமைகள் ஒரு பகிரப்பட்ட ஒரு நிலையில என்ன செய்யும் வரும். அதுவும் குறிப்பாக நிறைய சகோதரர்கள் இருந்தால், ஒரு பெரிய குடும்பமாக இருந்தா இந்த தர்த்தீப் ஒரு ஆரம்ப கட்டத்துக்கு பெருமதியா இருக்கும். போக 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 இவருக்கு 40, அவருக்கு 50, அவருக்கு 60 கட்டம் வார டைம்ல இது ஒரு மிக்ஸான ஒரு இடத்துக்கு என்ன செஞ்சிடும் வந்துரும். அது ஒரு நியாயம் என்ன செய்யறோம் நம்ம பார்க்கிறோம். அதனால இது ஒரு தலைவிதி மாதிரி என்ன செஞ்சிடக்கூடாது. இந்த தர்த்தீபை பத்தி பேசுற டைம்ல உண்ட தலைவிதி தான் என்ற அடிப்படையில் பார்க்கக்கூடிய. ஏன்னா இது ஒரு அனுபவபூர்வமானதும் ஃபித்ரா ரீதியான பார்வையுமே தவிர, குர்ஆன்ல ஹதீஸ்லயும் மூத்தவருக்கு இந்த டேலண்ட் இருக்குது, அவர் என்னென்ன வேலையெல்லாம் பார்ப்பார், ரெண்டாவது ஆளுக்கு என்னென்ன டேலண்ட் இருக்குது, மூணாவது ஆளுக்கு என்னென்ன அப்படி வரல. என்ன வந்திருக்கு குர்ஆன் ஹதீஸ்லன்னா, இன்னும் சொல்ல போனா குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் சொத்துல எந்த வித்தியாசம் அவர்களுக்கு இல்லை. சொத்துல சகோதரிக்கு ஒரு சைடு, சகோதரர் அவ்வளவுதான். அதே போல ஹுக்குமன் வந்தா ஏதாவது அன்பளிப்புகளை பிரிக்கிறா, மூத்தவருக்கு அதே பிரிப்பு தான், கடைசி சொல்லுங்க அதே பிரிப்பு தான், அல்லது தேவை நிமித்தம் பிரிக்கிறது. ஆழ்ட நிமித்தம் இவர் கொஞ்சம் வளர்ந்துக்கிறார், அவருக்கு கொஞ்சம் அப்படி என்ற நிமித்தம் எந்த பிரிப்பையும் நம்ம என்ன செய்யல காணலாம். அந்த சட்ட ரீதியா எந்த வித்தியாசம் இல்லை. அதே போல அவருக்கு கட்டுப்பட்டு தான் ஆகணும். எந்த கடமை குர்ஆன் ஹதீஸ் என்ன செய்யல, பாப்பா அம்மாவுக்கு வச்ச மாதிரியான கடமை எந்த கடமை அண்ணனுக்கு கட்டுப்பட்டு தான் ஆகணும் எங்கேயுமே என்ன செய்யல வைக்கவில்லை. குர்ஆன் ஹதீஸ் எந்த இடத்துல நீ நானா சொன்னா கட்டுப்பட்டு தான், அதை வச்சுக்க என்ன செய்யறான், வீட்டுல ஒரு 5-6 வயசு வரைக்கும் திருந்துறதுக்கு மெயின்டைன் பண்றதுக்கு ஓகே அடிக்கிறது. இது என்னன்னா 30 வயசுல நானா சொல்றேன் கேள் அப்படின்னு சொல்றது. இந்த மாதிரி அவர் கட்டுப்பட்டு தான் ஆகணும் என்ற எந்த கடமையும் என்ன செய்யல குர்ஆன் ஹதீஸ்ல வரல. கட்டுப்பட்டு அவர் நல்ல ஒரு புத்திசாலி என்று சொன்னா வழிபட்டு போறது சிறப்புன்னு வந்திருக்கு. அதே போல உபகாரம் என்று எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னா, அவர் இந்த குடும்பத்துக்கு ஏதாவது செஞ்சிருந்தாருன்னா அதன் மூலம் அவருக்கு உபகாரம் செய்யறது. அப்படி வாஜிபுண்டுன்னு அதுல எங்கேயுமே வரல. சில சேர்ந்து நடத்தல் அப்படின்னு நீங்க எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னா, அவர் குடும்பத்தை எவ்வளவு சேர்ந்து நடந்தாரோ அந்த அடிப்படையில் சேர்ந்து நடத்தல் என்றுதான் வந்திருக்கு. அது எல்லா சகோதரர்களுக்கும் என்ன செய்யும் பொருந்தி போகும். அதனால இந்த தர்த்தீபுல் விலாதி சிபிலிங் ஆர்டர் என்று சொல்ற இதை கொண்டு போய் அப்படியே குர்ஆன் ஹதீஸ் மாதிரி என்ன செஞ்சிட எடுத்துடக்கூடாது. இது ஒரு நல்ல கட்டமைப்புள்ள குடும்பத்தை கொண்டு போறதுக்கான ஒரு தர்த்தீப், ஒரு வழிகாட்டலை தவிர இதுல இஹ்திலால்கள், இடைவெளிகள், சிதறல்கள் இருக்கத்தான் செய்யும். எனவே எதுல மட்டும் நம்ம பார்த்துக்கணும், சட்டங்கள் எல்லாரும் ஒன்றுதான். உபகாரம் செய்தல், சேர்ந்து நடத்தல், அவருடைய குடும்ப பங்களிப்புக்கு எப்ப நடந்து கொள்ளணும், வழிபடுதல் என்றது கடமை என்றது எங்கேயுமே குர்ஆன் ஹதீஸ் என்ன செய்யல சொல்லல. பெற்றோர்களுடைய இடத்துக்கு யாரும் என்ன செய்ய மாட்டாங்க, வர மாட்டாங்க என்பதையும் நம்ம இதுல புரிந்து கொள்ள வேண்டும். இந்த அடிப்படையில் நீங்க பார்த்துத்தான் இந்த விஷயத்தை கொண்டு போகணும். ஏன்னா கருத்தை எதுக்குள்ள நம்ம உள்வாங்கிக் கொள்றோம் இடத்துல மிக 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 கவனமா இருக்கணும். இல்லை நம்ம என்ன செஞ்சு வந்துருமா, இதை ஃபுல்லா அப்படி எடுத்துட்டு விருப்பம், நீ மூத்தவர் தானே, உனக்கு கட்டுப்பட்டு தானே, அவனை வேற வழி இல்லை, குடும்பம் இல்லை, அதான் தெரிய வந்திருக்கேன் சும்மா நம்ம என்ன செய்வோம், அந்த தர்த்தீப் இல்லாட்டி பேச ஆரம்பிப்போம். குர்ஆன் ஹதீஸ்ல இல்லடா இல்லதான், குர்ஆன் ஹதீஸ்ல மூத்தவருக்கு கட்டுப்படும் ஒரு குர்ஆன் வசனம் இல்லை, ஒரு ஹதீஸ் இல்லை, முடிஞ்சிச்சு சாப்டர். அப்படி இல்லாட்ட அப்ப என்ன, விரும்பி கட்டுப்படு, விரும்பி உபகாரம் செய் என்ற விஷயங்கள் வந்து அவர் எந்த அளவுக்கு குடும்பத்துக்கு பொறுப்பா நடந்தாரோ அந்த அளவுக்கு நீ நடந்துக்க. அதே போல கடைசி பிள்ளைக்கு ஒரு காகிதா மாதிரியான எழுதிடப்படாது. உதாரணமா கடைசி பிள்ளையை பொறுத்த வரைக்கும் இப்படித்தான், உனக்கு குர்ஆன் இருக்கா, ஹதீஸ் இருக்கா, என்ன இருக்கு, ஒண்ணும் இல்லை. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வாழ்க்கை இருக்கு, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வாழ்க்கை தான் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வாழ்க்கைக்குரியது. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வாழ்க்கை எல்லாருக்கும் ஒரு காகிதான்னு சொல்லி எங்கேயும் வரல, குர்ஆன் சொன்னாலே தவிர நீங்க அவரோட விஷயத்துல இப்படி அணுகணும். உதாரணமா அவர் சின்னவர் மன்னித்தார் அப்படின்னா, சின்னவர் ஒரு சிறப்பான மார்க்கப்பட்டுள்ளவராக வளர்ந்திருந்தா மூத்தவரை மன்னிக்கிற பண்பு அவருக்கு என்ன செய்யும் வரும் என்றதை காட்டுது.
மூசா அலைஹிஸ்ஸலாம் இணைஞ்சாரு, ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்தை பொறுப்பாக போட சொன்னாரு. அப்ப தம்பி அண்ணன் மீது ஒரு நம்பிக்கை வைக்கிற இயல்பு மூசா அலைஹிஸ்ஸலாம் வரலாற்றுல படிக்கிறேன். இப்படித்தான் நம்ம இதை எடுக்கலாமே தவிர வேற மாதிரி என்ன செய்யற எடுக்கல. இந்த 6 விஷயங்களையும் எப்பயும் மனதில் என்ன செய்தோம் வைத்துக் கொள்ள வேண்டும் இந்த நம்ம படிக்கிற சந்தர்ப்பத்தில். இப்ப இதுல நாங்க மூத்தவரை பற்றிய மூத்த சகோதரன், அதாவது முதன்மையான சகோதரனை பத்தி படிக்கிற டைம்ல நம்ம தெளிவா சொன்னோம், வயதால மூத்தவர் தான் ஃபர்ஸ்ட். அதே நேரம் அவர் அந்த கடமைகளை விட்டுட்டாருன்னா, அவர் பொறுப்புகளை ஏதோ ஒரு காரணமா சரியோ பிள்ளைய காரணமா விட்டுட்டாருன்னா அந்த இடத்துக்கு யார் வராரோ அந்த அடிப்படையில் தான் இதை பார்க்கணும், அவண்டில் வயதால் அல்லது அந்தஸ்தால் அப்படின்னு. ஏனென்றால் இப்ப ஹதீஸ பாருங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, சஹீஹ் முஸ்லிம்ல வரக்கூடிய செய்தி. நம்ம ஏற்கனவே நிறைய விஷயங்களை வரலாற்று உதாரணங்கள் சொல்லிட்டோம். இப்பயும் சில உதாரணங்கள் சொல்லுவோம். அந்த தலைப்புக்குரிய பாயிண்ட்கள் வந்தா உதாரணம் சொல்லுவோம். இப்ப நம்ம படிக்க போறது என்னன்னா, மூத்த சகோதரருடைய அதாவது பொறுப்பு ரீதியான விஷயங்களும் குணாதிசயங்களும் இயல்புகளும் பெரும்பாலும் எப்படி இருக்கும் என்பதை நம்ம பார்க்க போறோம். அதனால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை உணர்ந்த அடிப்படையில சொல்றாங்க, விளங்கப்படுத்துறாங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி, ஒரு மனிதர் வந்து கேட்கிறார், அல்லாஹ்வின் தூதரே, நான் யாருக்கு உபகாரம் செய்வதற்கு மிகவும் தகுதி? முதல்ல என்ன சொல்றாங்க சொல்லுங்க, தாய், பின்னர் தாய், பின்னர் தாய், பின்னர் தந்தை, பின்னர் அதற்கு அடுத்தது, அதற்கு அடுத்தது, அதற்கு அடுத்தது ரசூலுல்லாஹி சொன்னாங்க. அப்ப இதை எல்லா அறிஞர்கள் என்ன விளக்கம் சொல்றாங்கன்னா, இதுல மூத்த அண்ணன் என்ன செய்வாரு, இதுல வருவார். அதே போல மூத்த சகோதரி வருவார். ஏண்டா முதலாவது தாய், அப்புறம் தந்தை, அப்புறம் என்ன செய்வாங்க, தந்தையுடைய சகோதரர் வளர்த்திருந்தாரோ தாயுடைய சகோதரர் அவங்க யார் பொறுப்புல இருக்கிறாங்களோ அவங்க அந்த மாதிரி வந்து கடைசியில் மூத்த சகோதரர் அந்த இடத்துக்கு என்ன செய்வார், வருவார். அப்படி என்ற பகுதியை நம்ம பார்க்கிறோம். சும்மா அதுனாக்க நாங்க சொல்லலாம், அடுத்ததுக்கு அடுத்தது அப்படின்னு சொல்லலாம், அடுத்தது அடுத்ததுன்னு சொன்னதை பார்க்கிறோம். அப்போ இந்த அடிப்படையில் நம்ம பார்த்தோம்னா அவர் அந்த இடத்துக்கு வருவார். ஏன்னா பெரும்பாலுமே தன் சகோதரர்களுக்காக நேரத்தை தியாகம் செய்யக்கூடிய இயல்புல மூத்த சகோதரருடைய வாழ்க்கை என்ன செய்யும், வளரும். ஒரு சகோதரர் இருந்தாலும் சரி, 2 சகோதரர் இருந்தாலும் சரி, பல சகோதரர்கள் அப்படி இருந்தாலும் சரி, ஏஜ் கேப் கூட கூட அது இன்னமுமே என்ன செய்யும், நிறைய வந்து கொண்டிருக்கும். தன் சகோதரருடைய வளர்ச்சியில கூடுதலாக, அதாவது தந்தையோடு உதவியாளராக யார் இருந்திருப்பாருண்டா மூத்த சகோதரன் தான் இருந்திருப்பார். தந்தையோட பேசுறது, ஆலோசனை சொல்றது, அதே போல குடும்பத்துடைய அந்த பலத்தை வளர்க்கிறது எல்லாம் தந்தை மூத்த மகனோட தான் என்ன செஞ்சிருப்பாரு. அவருக்கு புனை பேரே எதிரிக்கும் அபுல் ஹாரிஸ், அபுல் காசிம், மூத்த நபரை வச்சுதான் என்ன செய்யும், புனை பேரே வரும் அவருக்கு, அபு என்ற வார்த்தை வரும். அது போல அதாவது வாழ்க்கை, இந்த குடும்பத்துடைய செட்டப்பை எங்க கொண்டு போய் வைப்போம், இந்த குடும்பத்தை செட்டப்பை நம்ம எங்க வீடு வாங்குவோம், எங்க வீடு எடுப்போம், எங்க தொழில்கள் அமைப்போம் என்ற சிந்தனையெல்லாம் யாருக்கு கூடுதலா இருக்கும் தெரியுமா? செட்டப் பண்றதெல்லாம் மூத்த ஒரு சகோதரனுடைய இயல்புல என்ன செய்கிறது, என்ன செய்யணும் என்றது அவருடைய சிந்தனையில் என்ன செய்யும், ஓடிக்கொண்டே இருக்கும். அடுத்ததாக வந்து அதாவது மூத்த சகோதரன் நம்ம எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் தந்தையுடைய இம்திதாத், நீட்சி தான். தந்தையுடைய ஒரு நீட்சி அப்படி அவர்கள் என்ன செய்ய பார்க்கலாம். ஒரு தந்தை, அந்த தந்தையுடைய இழப்பு அடுத்த செகண்டே நிரப்புறவராக யார் இருப்பார்னா அந்த மூத்த சகோதரர் என்ன செய்வார் இருப்பார். தந்தையுடைய இழப்பை அப்படியே நிரப்புறவராக அந்த மூத்த சகோதரர் அடுத்தடுத்த வேலை, என்ன வாப்ப மூத்தா, அடுத்த என்ன தம்பிமார் என்ன வேலையை பார்க்கணும், தங்கச்சிட்டு என்ன வேலையை பார்க்கணும்னு சொல்லி அந்த மூத்த சகோதரருடைய வேலை. இன்னும் சொல்ல போனா சில இளைய சகோதரர் வெளிநாட்டிலிருந்து உழைக்கிறவராயிருப்பாரு, மூத்த சகோதரர் வீட்டுல தான் இருப்பாரு. ஆனா அவனை வெளிநாட்டுக்கு அனுப்பினதாகவும் இந்த குடும்ப விஷயங்களை பார்க்கறதுக்கான பொறுப்பு கொடுத்தா யார் இருப்பாருன்னா அந்த மூத்த சகோதரர் இருப்பார் என்றதை நம்ம என்ன செய்யறோம் பார்க்கிறோம். அதனால கடைசியாக பசியாடுறவரா யார் இருப்பாரு, அவர் தான் இருப்பார். எல்லா செலவுகள் எல்லாம் முடிச்சு, ஒரு பெருநாள் வந்தாலும் செலவுகளை டிரெஸ்களை கொடுக்குறான்னா முதல்ல என்ன செய்வாரு, எல்லாத்தையும் கொடுத்து முடிச்சு தன்னது பங்கு கடைசியா இருப்பார். அவர் வாழ்க்கையில நிறைய அர்ப்பணம் எதுல வருமெண்டா போராட்டத்துல வரும். அவர் ஒரு திருமணம் முடிப்பார், இஸ்லாமிய அடிப்படையில் உரிய டைம்ல முடிச்சுட்டாருவீங்களே, 16, 18, 20 முடிச்சுட்டாருவீங்களே, இப்படி திருமணம் முடிச்சுட்டாருன்னு சொன்னா அது நிறைய பாதிக்கப்படுற யாரு, அந்த முதல் மனைவி. பாதிப்பல்ல, இந்த கலாச்சார சிஸ்டத்துக்கு ஒரு பாதிப்பா கணக்கெடுப்படுது. அந்த முதல் மனைவி, இந்த முதல் மனைவிக்கு ஒரு திருமணம் முடிச்சு அந்த முதலாவது அண்ணனுடைய மனைவிக்கு பிள்ளை கிடைப்பதற்கு முன்னாலே அவருக்கு பிள்ளை கிடைச்ச மாதிரி தான். ஏன்னா அவருக்கு பல தம்பிமார் இருப்பாங்க, பல தங்கைகள் என்ன செய்வாங்க இருப்பாங்க. அவர்களுக்கு செலவு கொடுக்கிறது, பொறுப்பு கொடுக்கிறது, வளர்க்கிறது என்ற அடிப்படையில தான் முதலாவது பிள்ளை என்ன செய்யும் இங்க உருவாகும். சோ ஆல்ரெடி பிள்ளைகள் இருப்பது போல ஒரு பெரிய ஒரு தியாக பங்கு இருக்கும். அந்த மனைவி வந்து இவருக்கு பங்களிப்பு செஞ்சாலும் சரி, இவருக்கு பங்களிப்பு செய்யாது விட்டாலும் சரி, பொறுத்தாலே ஒரு தியாகம் ஒண்ணு அங்க என்ன செஞ்சிரு வந்துருது. நம்ம ஏற்கனவே குடும்பவியல பொருத்தப்பாடு சம்பந்தமா பேசுற டைம்ல தலைப்புள்ள திருமணம் முடிச்சு வைக்க கூடாதுன்னு சமுதாயத்துல ஒரு கலாச்சாரம் இருக்குன்னு சொன்னோம். அதுல ஒரு நியாயம் இருக்குன்னு சொன்னோம். அது அப்படி ஒரு ஆள் கலாச்சாரத்தை கடைபிடிச்சு அது பிழை சொல்ல இயலாது. ஏன் பிழை சொல்ல முடியாதுன்னா அந்த இந்த தலைப்புள்ள கீழ இவர் மகளா இருப்பா, மூத்த மகள். இப்ப நான் மூத்தவர் பேசுறது பெரும்பாலும் மூத்த சகோதரனுக்கு தான்.
ஆனா பெரும்பாலான குடும்பத்துல மூத்த சகோதரிக்கு பொருளாதார ரீதியான பங்குகள் இல்லாவிட்டாலும் எமது சமுதாய கலாச்சாரத்துல பொறுப்புல பங்கு இருக்கு. மூத்த சகோதரியை சொல்லுவாங்க தாயுடைய இடத்துக்கு வருவாங்க, மூத்த சகோதரன் தந்தையுடைய இடத்துக்கு வருவாங்க. அப்ப மூத்த சகோதரன் அவங்களுக்கு 4 பிள்ளைகள் இருக்கீல, தம்பி சகோதரனை இவரும் முடிக்கிறான்னு வைங்களேன், என்ன சப்ஜெக்ட் நடக்கும்னு சொன்னா தலை பிள்ளைன்றதுனால அவங்க தம்பியை கவனம் எடுக்கிறதுலையும் தம்பியை குளிப்பாட்டுறதுலையும் தம்பியை உருவாக்குறது தம்பியை ஸ்கூலுக்கு அனுப்புறதுலையும் குறியாயிருப்பாங்க. இவர் என்ன சொல்லுவாருன்னா, என்னது தம்பி உண்ட பிள்ளையா, நீ எந்த வேலைகளை முதலா பாருக்க அப்படின்னு ஒரு தம்பிக்கும் இடையில ஒரு பெரிய போராட்டம் உண்ட கடைபிடிக்க வேண்டிய ஒரு நிலைமை வரும் என்பதனால அப்படி முடிச்சு கொடுக்க வேணான்னு என்ன செய்வாங்க சொல்லுவாங்க. மார்க் அடிப்படையில இல்ல, ஆனால் அது அந்த கலாச்சாரத்தை யாரா கடைபிடிச்சா அது பிழைன்னு என்ன செய்யலாது நம்ம சொல்ல முடியாது. அப்ப இந்த அடிப்படையில ஒரு பல தியாகங்களை அவர் திருமணம் முடிக்கிற ஏஜ்ல இன்னும் சொல்லுவார் என்ன செய்வோம், திருமணமே முடிக்க மாட்டாங்க. எனக்கு ஒரு 2 தங்கச்சி இருந்தாங்க, முடிச்சு கொடுக்கும் வரைக்கும் நான் என்ன செய்யல, திருமணம் முடிக்கல. நீங்க எத்தனை வயசுல திருமணம் முடிச்சீங்க? நான் 35ல முடிச்சேன், 38ல முடிச்சேன், 40ல முடிச்சேன். ஏன்னா எனக்கு கீழே நிறைய பொறுப்புகள் இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லக்கூடியது. அது பிள்ளைன்னு நம்ம சொன்னதெல்லாம் பிழை இல்லை. ஜாபீர் வரலாறு சொல்லி என்ன சொன்னோம், அதெல்லாம் பிழையெல்லாம் இல்லை. அது பொறுப்பு என்றது அவருக்கு வரத்தான் செய்யும். அவர் பொறுப்பெடுத்தால் அவருக்கு சிறப்பான நன்மைக்கு வாஜிப் என்பது இல்லைன்னு சொல்றோம். அப்ப இந்த அடிப்படையில அந்த தந்தையுடைய பொறுப்புடைய நீட்சி அப்படியே மூத்த சகோதரனுக்கு தான் என்ன செய்யுது போவதை நம்ம பார்க்கிறோம். இன்னும் சொல்ல போனா அந்த வீட்டுடைய விருந்தோம்பல் இவர் இதுலதான் இருக்கு. தந்தை இல்லைண்டா அந்த தந்தையோட இடத்துல வரக்கூடிய எல்லாரையும் விருந்து, ஏன்னா அவருக்கு தந்தையை தெரியும், தந்தை எங்க பொருளாதார டீல் பண்ணிக்கிறாரு, தந்தை எந்த கஷ்டங்களை பட்டுகிறார், யாரோட டீல் பண்றாரு, யாரோட பேசுறாரு, யாரை முற்படுத்தணும் யாரை பிற்படுத்தணும் தம்பிக்கு தெரியும். இன்னும் சொல்ல போனா கடைசி அறிக்கக்கூடிய தம்பிக்கோ இடைநிலை இருக்க தம்பிக்கோ தந்தையோட டீலிங் எங்கெங்க நடந்ததுனே அண்ணன் சொன்னா தான் என்ன செய்யும் தெரியுமே தவிர தந்தையுடைய பலவிதமான வாழ்க்கையுடைய போராட்டங்கள் மனதார இவட மனசுக்குள்ளதான் என்ன செய்யும் இருக்கும். இவராக பகிர்ந்தாலே தவிர அந்த தந்தையுடைய போராட்டத்துல பங்கு தெரியாது. கடைசியா பிறந்தவருக்கு எப்படி இருக்கும்னு சொன்னா ஏதோ என்னது மண்ணு செல்வாவுடைய லைஃப் ஒன்று போற மாதிரியான ஒரு ஃபீலிங்ல அவர் என்ன செய்வார், இருந்து கொண்டிருப்பார். மார்க்கம் விளக்கம் உள்ளவராக இருந்தாலே தவிர. அப்ப இதை நம்ம என்ன செய்யறோம் பார்க்கிறோம். அப்போ இதுல அந்த மூத்த சகோதரருடைய மனைவியாக வரக்கூடியவர்கள் சிறப்பானவங்களா இருந்துட்டா, அவங்களும் ஒரு கேர் எடுக்கிறவங்களாக இருந்துட்டா அது ஒரு என்ன ஒரு பெரிய ஒரு தியாகம். ஆனா அப்படி எடுக்காம அவங்க பொறுத்தாலே அவங்களுக்கு அஜிர் இருக்கு. அவங்க இந்த விஷயத்துல பொறுத்தாலே அவங்க கணவனுக்கு அவனுடைய செலவுகள் அவருடைய பொறுப்புல சப்போர்ட் பண்றவரா இருக்கிறாங்க. ஆனா நிறைய இடத்துல நடக்க இந்த கலாச்சார தாக்கத்தின் காரணமாக பிரிச்சு கொண்டு போறதுல குறியா இருந்தாங்க. எப்படி பிரிச்சு கொண்டு போகலாம் இந்த குடும்பத்தை விட்டு, நிறைய என்னது பொறுப்படுத்தி வச்சிருந்தா ஏன் குழந்தையோட ஃபியூச்சர் உண்டாரு. ஏன்னா நம்ம பிறக்காத பிள்ளைக்கு நகை சேர்க்கிறார்கள், நம்மளோட கலாச்சாரம் பிறக்காத பிள்ளைக்கு நகை சேர்க்கிறார்கள். பொம்பளை பிள்ளை பிறந்தா என்ன செய்யறது, அப்படி நீ கல்யாணம் முடிச்சு இன்னும் கல்யாணம் முடிக்கல, கல்யாணம் முடிச்ச பிறகு பிறக்கிற பொம்பளை பிள்ளைக்காக வேண்டி ஒரு ஏற்பாட்டில் இருந்துட்டு என்று அப்படி ஒரு தவக்குள்ள உச்சகட்டத்தில் நம்ம என்ன செய்யறோம், வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு என்ன ஒரு சமுதாயத்தில் நம்ம இருந்து கொண்டிருக்கிறோம். அப்படி இருக்கிற டைம்ல இது ஒரு பெரிய கூட்டமைப்பாக இருந்தா, திருமணம் சமூகம் ஒரு கூட்டமைப்பாக ஒரு டீம் சேர்ந்து அவர் அண்ணன் அந்த குடும்பத்துக்கு செலவழிச்சுக்கிட்டு இருந்தா இந்த குடும்பம் எப்படி பார்க்கும். அதனால இயற்கையான பயம் இருக்கு பெற்றோர்களுக்கு, கல்யாணம் முடிச்சு கொடுக்கறது இல்லை, இப்பதானே நீ சம்பாதிக்க ஆரம்பிச்சுக்கிற, அதுக்குள்ள உனக்கு என்ன கல்யாணம் அப்படின்றது. அப்போ இந்த பார்வை வார்த்தைக்கு காரணம் பொறுப்பு அடுத்தவன் நீதான். அந்த வார்த்தையை ஏத்துக்கலாம். இந்த மூத்த சகோதரன் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நிலைமை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். எனவே இதெல்லாம் நம்ம தெரிஞ்சிட்டோம்டா இது ஒரு ஒரு மூத்த சகோதரனுடைய அந்த இடம் உண்மையிலே ஒரு பெருமதியான ஒரு இடம். இன்னும் சொல்ல போனா இந்த மாதிரியான மனத்தூண்டுதல், அதாவது குடும்பத்தை இப்படி பார்க்கணும் என்ற அந்த மனத்தூண்டுதல் அறிவால வரக்கூடியதா என்று கேட்டால் இல்ல, ஃபித்ரா அறிவு ரெண்டாவது. அதுல ஃபித்ரா அவனை என்ன செய்ய பார்த்தோம், ஃபித்ரா அவனை தூண்டுது, அது சிறப்பு. அவருடைய குடும்பத்தை மேலதிகமா நம்ம பார்க்கறது, நம்ம தந்தையுடைய குடும்பத்தை நம்ம பொறுப்பெடுத்துக் கொள்றது. இன்னும் சொல்ல போனா சில தந்தைமார்களுக்கு அவர் இன்னொரு திருமணம் முடிச்சிருப்பார், அந்த மனைவி சாட்சியர் சொல்லக்கூடிய அந்த மனைவியை இவன் பொறுப்படுத்த என்ன செய்வான், செலவழித்துக் கொண்டிருப்பான், பார்த்து கொண்டிருப்பான். அவங்க விதவை பிள்ளையா இருந்து அவங்களுக்கு ஏற்கனவே வேற கணவன் மூலம் பிள்ளைகள் இருக்கு, அதையெல்லாம் பொறுப்படுத்திருப்பான். அவருடைய வாழ்க்கைக்கு பிறகு அவருடைய மரணத்துக்கு பிறகு இந்த இவருடைய தாய்கிறா தானே சண்டை பிடிப்பான். ஏன்னு நீ மூத்தவனா இருந்துட்டு அந்த பார்க்க வேண்டியிருக்கு, உனக்கே தம்பி தங்கச்சி மாதிரி இருக்குது, அவருடைய ஏற்கனவே உள்ள மனைவிட இன்னொரு கனவு மூலம் பிறந்த பிள்ளையெல்லாம் நீ பார்க்க வேண்டியிருக்கு என்று சொல்ற ஒரு பிரச்சனைகள்லாம் நிறைய குடும்பங்கள் என்ன செஞ்சு வந்திரத்தெல்லாம் பார்க்கிறோம். இப்போ ஒரு மூத்த சகோதரன் உண்மையிலே நிறைய ஒரு ஒரு அர்ப்பணம் உண்டு அதுல என்ன செய்ய இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஆனா இந்த உணர்வு சிறப்புல அடக்கும், ஃபித்ரால அடக்கும், இயல்பு தூண்டுதல் அல்லாஹ் தஆலா அப்படி அந்த ரஹீமுக்கு என்ன செஞ்சுக்கிறான், வைத்திருக்கிறான். அது சிறப்புண்ட கூலி இருந்தாலும் அது இயல்பான அந்த தூண்டுதல் இருக்கும். அதை மார்க்க அறிவும் விளக்கமும் வழக்கும். ஆனா இன்றைக்கு மார்க்க அறிவும் விளக்கமும் இல்லாததுனால எல்லாம் எதிர் விளக்கம் இருக்கு, எல்லாம் பொருளாதார ரிசுக்கும் குடும்ப வாழ்வும் நம்ம பேசணுமே அந்த தலைப்போட ரிலேட் அந்த தொடர்புல வாரதுனால எல்லாத்தையும் என்ன செய்யுது, அதை அடிச்சுக்கிட்டு போறது நம்ம என்ன செய்யறோம் பார்க்கிறோம் இந்த உணர்வுகளை.
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த பொறுப்புணர்வு இயற்கையானது என்று தெரிஞ்சு கொள்றதுக்கு ஒரு செய்தியை பாருங்க. நம்ம புகார்ல 5231 இலக்கத்துல பாக்குறோம். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மறுமை நாளுடைய அடையாளங்கள்ல சிலதுகளை ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு வராங்க. அதுல சொல்றாங்க, வயக்கில்லர் ரிஜால், ஆண்கள் குறைவார்கள், வயக்சுரன் நிசா, பெண்கள் அதிகமாகுவார்கள், ஹத்தா யகூன லி 50 இம்ரஅத்தன் அல் கையிமுல் வாஹித், 50 பெண்களுக்கு ஒரு ஆண் பொறுப்பு என்றது. அல் கையிம், இப்னுல் கையிம் அப்படின்னு சொல்ற அவர் பொறுப்பாளராக இருந்தார். அதனால அல் கையிம் அல் வாஹித், ஒருவர் என்ன பொறுப்பாக வருது. இது திருமணத்தை சொல்லல, நேரடியாக நிறைய பேர் 50 மனைவிகள் அப்படின்னு புரிஞ்சுட்டாங்க, அதெல்லாம் இல்லை சரியா. அதாவது 50 பெண்களை ஒத்தர் பொறுப்பெடுக்கிற அளவுக்கு காலம் வரும் நாங்க சொல்லுவோம். 50 பெண்களை ஒத்தர் பொறுப்பு எடுக்கலண்டா என்ன நடக்கும்டா, இது விபச்சாரத்துக்கோ ஒழுக்க கேட்டுக்கோ போ. அப்ப இது வேற அறிவிப்புகள்ல வருது, யா அப்துல்லா அல்லாஹ்வுடைய அடியானே உஸ்துர்னி, எனக்கு ட்ரெஸ் தான் அது தான் செலவு தான் என்று சொல்லக்கூடிய ஒரு காலம் வரும். 50 பெண்களுக்கு யார் பொறுப்பாகிறாங்க, இந்த ஒரு நபர். அப்போ இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானி அதை சொல்றாரு, அது நம்முடைய முழு வேலைகளையும் பார்க்க வேண்டியிருக்கும். இன்னும் சில பொழுதுகள்ல இது ஹலாலான திருமணத்தையும் ஹராமான திருமணத்தையும், அது ஹராமான உறவையும் கூட இது குறிக்கலாம். அந்த லெவலுக்கான ஒரு தேவை வருவதையும் இது என்ன செய்யலாம், குறிக்கலாம். 50 பேருடைய தேவைகளை நிறைவேற்றுகின்ற இடத்துல ஒரு ஆண் தான் அந்த இடத்துல இருப்பாங்க, அது ஹராமான வழியிலையோ ஹலாலான வழியிலோ, அதையும் இது குறிக்கலாம். ஆனா அசல் இது அல்ல என்றார். நேரடியான விளக்கம் செலவு பொறுப்பு அப்படி வரும் அப்படின்றாங்க. அப்போ இஸ்லாமிய கலாச்சாரத்துல மட்டும்தான் இது வரலாம். ஏன்னா அடுத்த டைம் பிரிச்சு அனுப்பிடும். அப்போ பிள்ளைகளும் இருக்காது, அடுத்த போய் குரங்கு ஸ்டைல்லையும் பேத்துட்டீங்கிறதால அந்த பிள்ளைகளை தத்தெடுத்து வளர்க்கிற ஒரு நிலைமையில தான் என்ன செய்யும், அது போய்கொண்டிருக்கும் என்பதை நம்ம பார்க்கிறோம். ரைட். இப்போ இந்த நம்ம சொல்லக்கூடிய இந்த பொறுப்புணர்வு அப்படி என்பதற்கு ஒரு குடும்ப ரீதியான அமைப்புல முழுமையான அதுதான் ஒரு ஆண்மகனுடைய முழுமையான பொறுப்புணர்வு இப்படித்தான் இருக்கும், இது ஃபித்ரத்தானது அப்படின்றதுக்கு நம்ம முழுமையாக பார்க்க முடிந்த ஒரு செய்தி. மற்ற அடுத்த பகுதிக்கு வரவுக்கு முன்னால ஒரு செய்தியை பாருங்க. நம்ம நிறைய பேர்கள் என்ன செய்யலாம், நம்ம சொல்லலாம், அப்துல்லா இப்னு சுபைர் வரலாறு எடுக்கலாம். அவ்வளோ சகோதரர்கள் சரியா, அதாவது கிட்டத்தட்ட 12-13 சகோதரர்கள் அவருக்கு என்ன அவர் இருக்கிறாங்க. அப்துல்லா தான் அதுக்கு என்ன பொறுப்பாகிறார். உமர் இப்னு கத்தாபோட வரலாறு நம்ம பார்த்தோம். ஆனால் இதுல முக்கியமான ஒரு அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு வரலாற்றை நீங்க என்ன செய்யலாம், பொறுப்பாளர் மூத்தவர், அடுத்தவங்களை எப்படி பொறுப்பெடுக்கிற, இதுல ஒரு முக்கியமான ஒரு நபருடைய வரலாற்றை நம்ம இதுல படிக்கணும். என்ன காரணமாக சொன்னா, நான் சொன்ன இந்த எல்லா எங்களையும் கவர் பண்ற பகுதி அதுல இருக்குது. யாரு அப்படின்னா ஜாபிர் இப்னு அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு ஹராம் ரலியல்லாஹு அன்ஹு. ஜாபிர் அப்துல்லாவோட செய்தியில நாங்க முழுசா அவருடைய வரலாறு படிக்காட்டியும் சஹீஹ் புகாரில 1381 இலக்கத்துல வருது. எப்படி என்று சொன்னா, அதாவது ஜாபிர் ரலியல்லாஹு தந்தை அப்துல்லா இப்னு அம்ர் ஜாபிர் ரலியல்லாஹு சொல்றாங்க மரணிக்கிற நேரத்தில் இந்த வார்த்தையை மட்டும், ஃபஇன்ன அலைய தைனன் ஃபக்தி, நான் யுத்தத்துக்கு போகிறேன், எனக்கு கடன் இருக்குது, அந்த கடனை நீங்க முடிச்சிருங்க. வஸ்தௌசி பி அஹவாதிக கைரா, உடைய சகோதரிகளை சிறப்பான முறையில் கவனிச்சு 2 பொறுப்பை கொடுத்துட்டு அவர் ஜிஹாது களத்துல மௌத்தாகிறார். ஷஹீதுகளுக்கு கடனை தவிர மற்ற எல்லாமே என்ன செய்யப்படும், மன்னிக்கப்படும். ஜாபிர் அவங்க தந்தைக்கு அப்பயே மன்னிக்கப்பட்டதை நம்ம என்ன செய்யறோம் பார்க்கிறோம். ஏன் அல்லாஹு தாலா என்னது உங்களுடைய தந்தையோடு திரையின்றி கதைத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, பேசினான். அவர் சொர்க்கவாதி என்றதை அல்லாஹு தாலா என்ன அவர்கள் அஹ்யாஉன் இந்த ரப்பிஹிம் யுர்ஸகுன், அதாவது அவர்கள் உயிரோடு இருக்கிறார்கள், இறைவனிடத்தில் ரிஸ்க் கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் குர்ஆன் வசனமும் சொல்லுது. அப்படின்னா ஜாபிர் அந்த ஷஹீத் கடன் இருந்து பாவம் மன்னிக்கப்பட்டாச்சு அப்படின்னா காரணம் பொறுப்பு கொடுத்தாச்சு. பொறுப்பு கொடுத்தா இன்தகலத்தை இலவசி விளங்கிட்ட கடன் அவருடைய பொறுப்பாளருக்கு போய் என்ன செஞ்சிடும், சேர்ந்துடும். அதனால அவர் என்ன சொர்க்கவாதி என்றதும் என்ன செஞ்சுட்டு அங்க தீர்மானிக்கப்பட்டு பாக்குறோம். அப்ப 2 விஷயம் சொல்றாரு. மூத்த சகோதரருக்கு எப்படி அவர் பொறுப்பு சொல்லிட்டு போறாரு. நம்ம என்ன நினைப்போம், அதாவது மனைவி என்ன சொல்லுவாண்டா, என்னது இப்படி ஒரு சுமையோட வாப்பா என்ன செஞ்சிட்டாரு, உனக்கு தந்துட்டு போயிட்டாரு, நீ இப்படி ஒரு பொறுப்பு. 6 சகோதரிகள் வருது, மொத்தமா எவ்வளவு சேர்த்து 7, சில 9 சகோதரர்கள் வருது, மொத்தமா எவ்வளவு சேர்த்து 10 பேர். அதை மட்டும் தந்துட்டு போனா பரவாயில்ல, கடன் இருக்கு அதை என்ன செஞ்சிருங்க, கழிச்சிருங்க, கடனை பொறுப்படுத்திருங்க என்றார். இது 2 நீங்க செஞ்சிருங்க அவர் மரணிச்சிடுறார். எந்த ஒரு சலனமும் இல்லாமல் எனது தந்தையுடைய ஷஹீதான எனது தந்தையுடைய குடும்ப பொறுப்பு அப்படியே தலையில் என்ன செய்யறாரு, சுமந்து கொள்றார் ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு. முதலாவது இது ஃபித்ரா என்றதும் அது இயல் பண்றது. இது இந்த மாதிரி ஒரு பொறுப்பு எந்த பொறுப்பை காட்டினாலும் கொஞ்சம் பின்வாங்கல, இது முழுமையான பொறுப்பு. என்ன டோட்டல் கடன், அடுத்து சகோதரிகள் என்ன செய்யறது கவனிச்சு கொள்ற பொறுப்பு வசியத்து பண்றாரு. மூத்தவருக்கு தான் என்ன செய்யறாரு சொல்லிட்டு போறாரு. 2வது பாயிண்ட பாருங்க. அதுல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்கிறாங்க, என்ன திருமணம் முடிச்சிட்டீங்களா அப்படின்னு கேட்கிறாங்க.
அப்ப கேட்டோடனே அவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க ஒரு சகோதரி ஒரு ஒரு கன்னி பிள்ளையை முடிச்சிருக்கலாமே என்று சொன்ன நேரத்தில் இன்னலி அஹவாத், எனக்கு சகோதரிகள் இருக்கிறாங்க. அவர் குடும்ப வாழ்க்கையில நான் இந்த லைஃப் ஸ்டைல மாத்திக்கிட்டதுக்கு ரீசன் சொல்றேன் என்னன்னா, எனக்கு சகோதரிகள் இருக்கிறாங்க. இந்த வார்த்தை பாருங்க, ஃபஅஹ்பப்து அன் அத்தஸவ்வஜ இம்ரஅத்தன் தஜ்மஉஹுன் வ தம்ஷுதுஹுன் வ தகூமு அலைஹின், அவர்களை சேர்த்து அவர்களுக்கு தலைவாரி அவர்களை நிர்வகிக்கக்கூடிய ஒரு பெண்ணை திருமணம் முடிக்க நான் நினைத்தேன். இன்னொரு அறிவிப்புல வருது, இந்த பெண்களை நான் இவர்களை போல இன்னொரு பெண்ணை எடுத்து கவனம் இல்லாம என்ன செதறடிக்கிற மாதிரியான, அடுத்த எனக்கும் அவர்களுக்கு இடையில பிரச்சனை ஏற்படுத்துற மாதிரியான லெவல்ல ஒரு பெண்ணை நான் திருமணம் முடிக்க விரும்பல அப்படின்னு ததகுலு பைனி வ பைனஹுன்னா. சரியா? அப்படியே சின்ன வயசுன்னு சொன்னா அவங்களுக்கு அதெல்லாம் இருக்காது, இந்த பொறுப்பெல்லாம் அவங்களுக்கு என்ன செய்யலாது, கொடுக்கவும் இயலாது. இதையும் நம்ம புரிஞ்சுக்கிட்டு நம்ம ஏற்கனவே சொன்னோம், நம்ம ஒரு நோக்கத்துக்காக திருமணம் முடிக்கலாம். ஆனா அதை அவங்ககிட்ட சொல்லிடணும், நான் உன்னை என்னத்துக்கு முடிச்சேன் தெரியுமா, கலை முடிச்சவரை என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. நீ நினைச்சதுக்கெல்லாம் நான் பழியில்லை, அக்கது நீ கால அதை என்ன செய்யணும், சொல்லிடணும், இந்த விஷயத்துக்காக முடிக்கிறேன் அல்லது பேச்சுவார்த்தையில சொல்லிடணும். அப்ப இது இரண்டாவது, அவருடைய குடும்ப வாழ்க்கை, மூத்தவராக அவருடைய குடும்ப வாழ்க்கை ஒரு விதவை பெண்ணை திருமணம் முடித்தல் என்ற இடத்துக்கு வருது. அடுத்தது என்னன்னு சொன்னா, மூன்றாவதா பாருங்க, சஹீஹுல் புகாரில 2781 மூத்த சகோதரருடைய பாயிண்ட் அப்படி அதில் நீங்க பார்க்கலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹ் அவ்வளவு சப்போர்ட் பண்ணா ஜாபீர்லாம் அவருக்கு. கடனை முடிக்கிறதுக்கு அல்லாஹ்வின் தூதரே, நீங்க கடனாளிகள் உங்களே பார்க்கணும்னு ஆசைப்படுறேன் என்று ரசூலுல்லாஹ் அழைச்சிட்டு வராங்க. அப்ப அந்த ஈத்தம்பழ குவியல்கள் இருக்குது. அப்ப பைதர்னா ஒரு குவியல் ஒரு இடத்துல போடுறது, இப்படி செட்டாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை என்ன அதை வைங்கன்னு சொல்றாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் பிரிச்சு கொடுக்குறாங்க. இந்த இடத்துல ஹத்தா அத்தல்லாஹு அமானத வாலிதி, அவர் சொல்ற என் வாப்பாவுடைய அந்த அமானிதத்தை அல்லாஹு தஆலா நிறைவேற்றினான். வஅன வல்லாஹி ராதின் அய்யுஅத்தில்லாஹு அமானத வாலிதி. சரியா? நான் அந்த ரசூலுல்லாஹ் அந்த குவியலை வச்சு இதெல்லாம் கொடுக்க போற நேரத்தில் நான் முழு திருப்தியோட இருந்தேன். வலா அர்ஜு இலா அஹ்வாதி பித்தம்ர, ஒரு ஈத்தம்பளமாவது ஏண்ட சகோதரிகளுக்கு கிடைக்காட்டியும் பரவாயில்லை, இந்த கடன் முடிஞ்சிடும். இந்த இடத்தை பாருங்க, என்ற சகோதரிகளுக்கு இவ்வளவு முழு அறுவடை, ஒரு ஈத்தம்பளம் என்ற சகோதரிகளுக்கு போகாட்டி கூட பரவாயில்ல, அல்லாஹ் தஆலா என்ற தந்தையுடைய அமானிதத்தை கடனை முழுசா நிறைவேற்றிடும் இடத்துல வஅன வல்லாஹி ராதின் என்றார். உல ரீதியாக நான் அவ்வளவு இதோட இருந்தேன். இது பெரிய ஒரு பரக்கத்தான வார்த்தை தெரியுமா? குடும்பத்தை பொறுப்பெடுத்துட்டு சகோதரிகளை பொறுப்பெடுத்துட்டு முழு இதுலயும் எனக்கு முழு சொத்துமே வாப்பட கடனை பட்டாலும் பரவாயில்ல, என்ற சகோதரிகள் இருக்கு, நான் என்ன செய்ய போறேன், நிலம் பூமி விட்டுட்டு போனதான் பார்க்கணும், கடனை கொஞ்சம் லேட் ஆகட்டுமே, இந்த விஷயத்த கொஞ்சம் பாருங்களேன், என் சகோதரிகள் எல்லாம் இவ்வளவு பொறுப்பு, இதெல்லாம் அவர் யோசிக்கல. அவர் சொல்றாரா அது வார்த்தை பாரு, வஅன வல்லாஹி ராதின் அய்யுஅத்தி அல்லாஹு அமானத வாலிதின், தந்தையுடைய அமானிதத்தை அல்லாஹ் நிறைவேற்றணும் என்றதுல முழு திருப்தியோடு இருந்து வலா அர்ஜா இலா அஹ்வாதி பிதம்ரதி. ஆனா அது நிறைவேற்ற டைம்ல ஒரு ஈத்தம்பழம் கூட என் சகோதரர்களுக்கு இல்லாம போனா கூட பரவாயில்ல என்பதை நான் முழுமையான திருப்தியா இருந்தேன். ஆனா ஃபஸலிம வல்லாஹி அல் பயாதிரு குல்லுஹா, எல்லா ஈத்தம்பழங்களையும் அல்லாஹ் எனக்கு தந்தான். அப்படியே ஹத்தா அன்னி அன்துரு இலல் பைதர் இல்லதி அலைஹி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ் அங்க எந்த குவியல் எடுத்து பிரிச்சு கொண்டிருந்தாங்களோ கஅன்னஹு லம் யன்குஸ் தம்ரத்தன் வாஹிதா, ஒரு ஈத்தம்பழம் கூட அதில் குறையாததை போன்று எனக்கு இருந்துச்சு. ரசூலுல்லாஹ் எடுத்து கொடுக்குறாங்க. அவ்வளவு கடன்களும் மூட்டை மூட்டையாக என்ன செய்து கொடுக்கப்பட்டதுல நிறைவேறிட்டு எனக்கு ரசூலுல்லாஹ் எந்த குவியலிருந்து எடுத்தாங்களோ அதிலிருந்து ஒரு ஈத்தம்பழம் கூட எனக்கு குறைந்தது போல விளங்கல் என்று எல்லாமே முடிஞ்சது. அது அதனாலதான் அவர் சொல்றாரு, இந்த அற்புதம் நடக்கும் நான் எதிர்பார்க்கல, என் உள்ளத்திலிருந்த முழு திருப்தி எல்லாம் என்னன்னா ஒரு ஈத்தம்பழம் கூட இல்லாம என் சகோதரிகள்கிட்ட போனாலும் பரவாயில்லன்னு தான் இருந்தேன். ஆனா எனக்கு ஒரு ஈத்தம்பழம் கூட மிஸ் பண்ணாம எனக்கு என்ன செஞ்சது கிடைச்சு என்றார் ஜாபிர். அப்புறம் அவர் தவக்குல பாருங்க, பொறுப்பெடுத்தாலும் வாப்பட கடன் முடியணும் என்றுதான் இருந்தாரே தவிர இப்படி நினைக்கல, பொறுப்பு அவர் தானே, அதனால இதை முதல்ல இங்க பார்ப்போம், ரெண்டாவது கடனை பார்ப்போம் அவர் நினைக்கல. அதுல என்ன செய்யறார் சொல்றார். இதுல மிகவும் ஒரு முக்கியமான விஷயம், அந்த பெண் யார்? ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஒரு திருமணம் முடிக்க, நீங்க ஒரு விதவையான ஒரு பெண்ணை திருமணம் முடிக்கலாமே ரசூலுல்லாஹ் சொல்றாங்களே, எப்படி ஜாபிர்லாம் செலக்ட் பண்ணாங்க, சரியான ஆளா பார்த்து செலக்ட் பண்ணாங்களான்னு சொன்னா இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானி ஃபத்ஹுல் பாரியில சொல்றாரு, சிந்தனை திறன் மிக்க, நிதானம் மிக்க, பல்ல பண்பான ஒரு பெண்ணை ஜாபிர்லாம் என்ன செஞ்சாங்க, தெரிவு செஞ்சாங்க இந்த குடும்ப வாழ்க்கைக்கு. அவரோட சொந்த சகோதரிகளை பார்க்கிற ஒரு மனைவியும் அவங்க அர்மலாவாக இருந்தாங்க, அர்மலா விதவை பெண்ணாக என்ன செஞ்சாங்க இருந்தாங்க. அப்படி என்று சொல்லிட்டு ஒரு செய்தி, ரெண்டு செய்தியை பாருங்க. இந்த செய்தி அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உண்டு ஜாபிர் ரலியல்லாஹு அந்த கந்தக் நேரத்தில் எல்லாம் தோன்ற டைம்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்குறாங்க. எல்லா சஹாபாக்களும் பசியில 3 நாள் பசியில இருந்தாங்களே, எல்லாம் கல்லை அப்புறம் ரசூலுல்லாஹ் பசியிலிக்கிறத கண்டுட்டு நேர என்ன செய்யறாங்க, மனைவிட்ட போறாங்க.
ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க இந்த மனைவி தான். இந்த மனைவி நீங்க நான் விதவையை திருமணம் முடிச்சேன்னு சொல்றாங்களே, அப்ப பாரக்கல்லாஹு லக் என்று சொல்லுவாங்க, அந்த மனைவிட்ட போறாங்க. போயிட்டு சொல்றாங்க, ரசூலுல்லாஹோட பசியை கண்டு நான் ரசூலுல்லாஹோட 1-2 பேரை நான் அழைக்கிறதுக்கு நினைக்கிறேன். ஒரு ஆட்டுக்குட்டிக்கு நம்ம அதை அறுத்துருவோம், சின்ன குட்டி ஒட்டிக்கு அதை அறுத்துருவோம், கொஞ்சம் கோதுமை இருக்கு அதை நம்ம போட்டுருவோமான்னு கேட்குறேன். அப்போ அந்த மனைவி சொல்றாங்க, ஓகே செஞ்சிடறேன் நான். நீங்க ரசூலுல்லாஹ்கிட்ட போய் என்ன சாப்பாடு இவ்வளவுதான் இருக்குதுன்னு சொல்லுங்க, இவ்வளவுதான் இருக்குன்னு சொல்லுங்க, நீங்களும் 1-2 பேரும் வாங்கன்னு சொல்லுங்க என்று அவங்க. சரியா? அப்படி சொன்ன நேரத்தில் ஜாபிர் ரலியல்லாஹு போறாங்க, ரசூலுல்லாஹ்கிட்ட சொல்றாங்க, எங்கள்கிட்ட வந்து துஐம் கொஞ்சம் சாப்பாடு இருக்குது, உங்களுக்கும் 1-2 பேருக்கு போதுமான சாப்பாடு, நீங்க வாங்கன்றாங்க. ரசூலுல்லாஹ் எழுப்பினாங்க, மக்கள்கிட்ட எல்லாம் வாங்கன்னு ரசூலுல்லாஹ். மக்கள்கிட்ட எல்லாம் வாங்கன்னு இவர் வேகமா முந்தி என்ன செஞ்சிட்டாரு, மனைவிட்ட வராங்க. மனைவிட்ட வந்த உடனேயே மனைவி வந்து கோவப்படுற, அந்த ஒரு அறிவிப்புல வருதுன்னா கோவப்படுற, நீங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்கள்கிட்ட நான் சொன்னதை சொன்னீங்களான்னு கேட்கிறாங்க. நான் சொன்னதை சொன்னீங்களா சொல்றாங்க. நான் நீங்க சொன்னதை என்ன செஞ்சேன், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட சொன்னேன் அப்படின்றாங்க. அப்படியா? அப்படி என்றால் அல்லாஹு வ ரசூலுஹு அஅலம், அல்லாஹும் அவருடைய தூதரும் என்னது அறிந்தவர். அவர் சொல்றார் ஜாபிர் ரலியல்லாஹு இந்த வார்த்தை சொல்லும் வரைக்கும் எனக்கு, என் மனைவி சொல்லும் வரைக்கும் எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, நான் வெக்கப்பட்டேன், அப்படி ஒரு வெக்கம். சொன்ன இஃப்தலஹ்த், எல்லா அறிவிப்பையும் சேர்த்து சொல்றேன், என்ன மானம் போச்சுன்னு சொன்னேன். ஏன்னா இவ்வளவு பேர் ஒரு வீட்டுக்கு திடீர்னு சாப்பாடுக்கு வந்து என்ன செய்யறேன், என்ன மானம் போனது அப்படின்னு அவ்வளவுக்கு நான் என்ன செஞ்சேன், நான் சிரமப்பட்டேன். என் மனைவி சொன்னதுக்கு பிறகு சதக்தி, நீங்க சொன்னது சரிதான் அப்படின்னு நாங்க ஒரு சபரை என்ன செஞ்சோம், வரவழைத்துக் கொண்டோம். எப்படிப்பட்ட ஒரு பொறுமை அந்த மனைவிக்கு என்ன செஞ்சு இருந்திருக்கணும், எப்படிப்பட்ட சப்போர்ட்டை ஜாபிர் ரலியல்லாஹு அவங்களுக்கு கொடுத்திருக்கணும். அப்ப ரசூலுல்லாஹ் வந்தாங்க, சாப்பாட்டுல எதுவும் குறையாத அளவுக்கு ரசூலுல்லாஹ் அந்த பரக்கத்தாக அவங்களோட கைகளாலையும் உமிழ்நீர்களாலையும் ஒரு வேலையை செஞ்சாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த சம்பவம் எல்லாம் நான் பார்க்குற பெரிய ஒரு வேலையும் நடக்குது. ஆனா ஜாபிர் எப்படி போய் சொன்னாங்கன்னா, கோதுமை ரெடி ஆகிட்டு கொதிக்க ஆரம்பிச்சுட்டு ஆட்டை வச்சு ரெடி ஆயிட்டு ரசூலுல்லாஹ் வந்தோன்னு சொல்றாங்க. அதாவது எப்படின்னா, அந்த அந்த சாப்பாடு ரெடி ஆயிட்டுன்றது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பரக்கத்துக்காக அதை எடுத்துட்டு எல்லாம் சாப்பிட்டு முடிஞ்சு சொன்னாங்க, நீங்களும் உங்களுக்கு எடுத்துக்கோங்க, இதை அடுத்தவர்களுக்கும் என்ன பங்கிடுங்க, மக்கள் வறுமையிலே பஞ்சத்திலேயும் இருக்கிறாங்க ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு போனாங்க. நாங்கள் அன்றைய நாள் முழுதும் கொடுத்து கொண்டே இருந்தோம்ன்றாங்க ஜாபிர் ரலியல்லாஹு. அந்த மனைவியுடைய ஒவ்வொரு அக்ல், அதாவது எப்படியான ஒரு சிந்தனையோட ஜாபிர் ரலியல்லாஹுவோட உள்ளத்தை வந்து பொறுமை காத்து இருக்கணும். ஏண்டா இந்த இடத்துல நீங்க மத்த சூழ்நிலைகளை வச்சு பாருங்க, ஒரு மார்க்கப்பற்றும் இயற்கையான அந்த பொறுமையும் இல்லாட்டி என்ன சொல்லிக்கணும், ஏற்கனவே 9 சகோதரிகளுடைய பிரச்சனை, ஊரை வேற கூட்டிட்டு வரீங்க ஊருக்குள்ள, சரியா? அதனை வர சரி எப்படி நம்ம எரிக்க போறது, உங்களுக்கு ஒரு பொறுப்புணர்ச்சின்றதே ஒன்று இல்லை. என்ன நீங்க இருக்கிறீங்க, ஆக்களை கூப்பிட்டு அப்படியே தலையில கட்டிட்டு நீங்க ஓடிடுறது, சரியா? இதான இயல்பான பேச்சு, அப்படித்தானே இருக்கும். ஆனா ஒரு மார்க்கப்பற்றும் ஃபித்ராவும் அந்த விஷயத்தை புரிஞ்சு கொள்ளக்கூடிய தன்மையை, தன்னை கணவனுடைய சலாஹ், அவர் உண்மையிலே மார்க்கத்துக்காக வாழ்றதை புரிஞ்சுட்டா ஒரு பெண்ணுடைய நடவடிக்கை எப்படி இருக்கு. ரசூலுல்லாஹ் பாரக்கல்லாஹு லக் என்று சொன்ன இடத்துல அந்த மனைவி எப்படி இருந்திருக்கான்னு பாருங்க. இன்னொரு இடத்துல வந்து இந்த கடன் விஷயமாக போறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது முஸ்னத் அஹ்மதுல வருது 14245 நேரத்துல. இவர்களுடைய பேர் வந்து சுஹைமா பின்து மஸ்ஊத், சுஹைமா பின்து மஸ்ஊத் அல் அன்சாரியா, அன்சாரி பெண்மணி, சரியா? இப்போ இவங்க என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, ஒரு அதாவது கடன் விஷயமா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட போறாங்க, பாப்பட கடன் விஷயத்தை பேசுறதுக்கு போறாங்க. அப்போ நான் வீட்டுக்கு வரேன்றாங்க ரசூலுல்லாஹ், நான் வந்து வீட்டுக்கு வரேன் அப்படின்றாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க, அதாவது வீட்டுக்கு வரேன்னு சொன்னா வீட்டுக்கு வந்து சொல்றேன், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தா எந்த பேச்சு நீங்க பேசக்கூடாது, லா துக்கல்லிமி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எந்த பேச்சையும் பேசவும் கூடாது, வலா தஸ்அலி, எதுவும் கேட்கவும் கூடாது ரசூலுல்லாஹ் கிட்ட. நீங்க இது நிபந்தனைன்ட்டாங்க. யாரு? ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு மனைவிட்ட சொல்லிட்டாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் வாராங்க, நாங்க அவருக்கு ஒரு என்ன ஒரு ஆட்டு வீட்டுல இருந்த மேய விடுறதில்ல, வீட்டிலே வளர்த்த ஒரு பிராணியை நம்ம அறுத்து அவருக்கு சாப்பாடு வச்சோம். அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னா, கஅன்னக்கும் அரஃப்தும் ஹுப்பன லஹம், நாங்க இறைச்சியை விரும்புறதை நீங்க தெரிஞ்சிட்டீங்க போல. என்ன ரசூலுல்லாஹ், நம்ம இறைச்சியை விரும்புறத ஹுப்பனா அல்லஹம், நாங்க வந்து இறைச்சியை விரும்புறது உங்களுக்கு தெரிஞ்சிட்டு போல அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்லி கொண்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்க சாப்பிட்டாங்க. முடிச்சுட்டு வெளியே போற டைம்ல ரசூலுல்லாஹ் ஜாபிர் ரலியல்லாஹு மனைவி சுஹைமா என்ன சொன்னாங்கடா, சல்லி அலைய வ அலா ஜௌஜின்றாங்க. சல்லி அலைய வ அலா ஜௌஜி, எனக்கும் நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள், என் கணவனுக்காகவும் நீங்கள் துஆ செய்யுங்கள் அப்படின்னு என்ன செஞ்சிட்டாங்க, சொல்லிட்டாங்க. சொன்ன உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹும்ம சல்லி அலைஹிம், யா அல்லாஹ் இவர்களுக்கு அருள் புரிவாயாக, நிஅமத்தை கொடுப்பாயாக என்று ரசூலுல்லாஹ் துஆ கேட்டாங்க. ரசூலுல்லாஹ் போன ஒரு ஜாபிர் ரலியல்லாஹு கேட்குறாங்க, அலைஸ கத் நஹைத், நான் பேச வேணான்னு சொன்னேன் தானே, எதுவும் கேட்க வேண்டாம்னு சொன்னேன் தானே,
அவங்க சொன்னாங்க, தரா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கான யதுகுலு அலைனா வலா யதுஉலனா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கிட்ட வந்து பிரார்த்தனை செய்யாம போறது சரின்னு நினைக்கிறீங்களா என்று கேட்டாங்க. ரசூலுல்லாஹ் வீட்டுக்குள்ளேயும் வந்துட்டு பிரார்த்தனையும் செய்யாம போறது நீங்க சரின்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு கேட்டார்கள் என்ற செய்தி நம்ம என்ன செய்யறோம் பார்க்கிறோம். மார்க்க விஷயத்துல ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உணராத, அந்த நேரத்தில் உணராத ஒரு பகுதியை அவங்க என்ன செஞ்சாங்க, செஞ்சு கொடுத்தாங்க அப்படின்றத பார்க்கிறோம். அதே நேரம் ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அதிகாரத்திலையும் ஒரு அளவுக்கு அவங்களுக்கு ஒரு விட்டு கொடுப்போடு என்ன செஞ்சுக்கிறாங்க, நடந்திக்கிறாங்கன்ற அந்த நடைமுறையை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். அப்ப இது முஸ்னத் அஹ்மதுல வரக்கூடிய செய்தி. இந்த செய்திகள் எங்களுக்கு ஒரு ஆதாரம். அதாவது ஒரு மூத்த சகோதரருடைய வாழ்க்கையில ஒரு பெரிய நியமத்தை அமைஞ்சிரும் ஒரு பொறுமையான ஒரு மனைவி கிடைச்சா, அவங்க எதை சப்போர்ட்டும் பண்ணாட்டியும் கூட ஒரு பொறுமையான ஒரு மனைவி கிடைச்சாலேயே இது. இப்ப பொறுமையான மனைவி என்று சொன்ன உடனேயே 100% எல்லாம் பொறுமையா இருந்து எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்கணும்னு சொன்னா பொம்மையா தான் இருக்கணும். பிரச்சனைகள் இருக்கும், சிக்கல்கள் வரும், இடத்துல கோபங்கள் வரும், ஏதோ ஒரு வார்த்தைகள் இதாக இருந்திருப்பாங்க. காலப்போக்குல சில விஷயங்களை உணர வாய்ப்பு இருக்கு, ஆரம்ப நேரங்கள்ல உணராம இருக்க வாய்ப்பு இருக்கு. மனிதன் காலப்போக்குல தான் திருத்திக் கொள்றான், காலம் போதான் திருத்திக் கொள்றான். எனவே ஏதோ ஒரு வகையில சலாஹுக்கு உடன்படுற சப்போர்ட் பண்றவங்களாக இருந்தா இந்த மாதிரி சகோதரருடைய பொறுப்புக்கு அந்த சகோதரனுக்கு உதவி செஞ்ச ஒரு இடத்துக்கு வந்து, இப்ப ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அந்த வரலாற்று கோணம் இந்த கோணத்துல யோசிச்சு பாருங்க. நீங்க என்ன ஒரு சகோதரத்துடைய பொறுப்புடைய ஃபித்ரா அத்தனையும் அல்லாஹு தஆலா என்ன உதவியாக அருளாக எல்லா சூழ்நிலையும் ரசூலுல்லாஹ்வுக்கு இந்த ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹுக்கு என்ன அமைத்து கொடுத்திருக்கிறார் அப்படி என்பதை நம்ம இதுல என்ன செய்கிறோம், நம்ம இதுல புரிந்து கொள்கிறோம். அடுத்த பகுதி என்ன அப்படி என்று சொன்னால், இதுதான் நம்ம அதாவது ஃபித்ரா என்பதற்கான சில உதாரணங்களுக்காக நான் சொன்னேன். எப்பொழுதுமே இந்த அதாவது மூத்த சகோதரத்துவம் அப்படி என்ற நேரத்திலையும் நாங்கள் சில விஷயங்களை புரிந்து கொள்ளணும். சிலருக்கு பொருளாதார ரீதியாக, அதே போல கருணை, இரக்கம், கவனம் ரீதியாக முழுமையான ஒரு இதை எடுக்கலாம். ஒரு சிலர் என்ன செய்வாங்கன்னா பொருளாதார ரீதியாக வசதி இருக்காது அல்லது வசதி இருக்கும், கவனம் இருக்காது, கவனம் இருக்கும். ஆனா அதாவது ரெஸ்பான்ஸ்ல முந்தி நிற்பாங்க. சிலவங்க ரெஸ்பான்ஸ்ல ஒரு சில வேலை மூத்த அண்ணனா இருக்கலாம் அல்லது இரண்டாவது உள்ளவராக இருக்கலாம், அவர் வந்து முழு கவனத்தை ஒரு தலையில் எடுத்திருப்பார். ஆனா ரெஸ்பான்ஸ் லேட்டா ஆகும், ஓகே பாத்துக்கொள்வான் அப்படின்னு இருந்துட்டு இருக்கு. ஆனா முழு கவனம் அவர் வச்சிருப்பாரு. சிலர் இருப்பாங்கன்னு சொன்னா இங்க ஒரு சின்ன ஒரு பிரச்சனை, அடுப்பு வேலை செய்யல என்றாலும் இப்போ சட்டார்னு ஓடி வந்துடுவான். வீட்டு வந்து அடுப்பெல்லாம் செக் பண்ணி எல்லா வேலையும் செஞ்சுட்டு அவன் பேத்துருவான். அவர் ஒரு சின்ன ஒரு மலைக்கு எது ஒழுகு இருந்தாலும் வீட்டுக்கு என்ன செய்வாங்க, அது கடைசி தம்பி, அவர் இடையில உள்ள தம்பி, அவர் இரண்டாவது நபராகவோ அல்லது முதலாம் நபராகவோ இருக்கலாம். இவங்க ரெண்டு பேருக்கு இடையில என்ன செய்ய ஒரு சிக்கல் பிரச்சனைகள் என்ன செய்யும் லைட்டா உருவா. நீங்க நான் வந்து இங்க உசுரை விட்டு கஷ்டப்பட்டு என்ன பொருளிலிருந்து உங்களுக்கு பணத்தை அனுப்புறோம், மரியாதை ஃபுல்லா அவனுக்கு தான் மரியாதை ஃபுல்லா. அவன் வந்து என்ன குடும்ப குட்டியோட நல்லா தானே இருந்துட்டீங்களா, அவனுக்கு தான் மரியாதை. அவன் என்ன செஞ்சுட்டான், தொட்டில் ஆட்டி விட்டா பெரிய விஷயமா, சரியா, அப்ப ஊட்ட கூட்டு விட்டா பெரிய விஷயமா. இங்க நான் ஒரு அரபிக் கஃபீல்ட்ட படுற பாட் இப்படி பேசுறதுமே கண்டிருப்பீங்க. இது ஒரு பெரிய ஒரு பிரச்சனை நல்ல சகோதரர்களுக்கு இடையில, நல்ல மார்க்கப்பட்டோடு இருந்தால் ஒரு பிரச்சனை. இந்த சப்ஜெக்ட் அதாவது அல் அதாவா பைனல் அஷிக்கா, அதாவது இந்த சிபிலிங்ஸ் என்ற அதாவது ஒரே உறவாக பிறந்தவர்களுக்கு மத்தியில் வரக்கூடிய இந்த பகைமை அப்படி என்று சொல்றது வந்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதே போல எங்க ஹதீஸ்களை நம்ம படிக்கிற நேரத்திலையும் அப்படி இருக்க மாட்டான் ஒரு சகோதரன் என்றுதான் எங்களுக்கு சொல்லுது. ஆனா காலப்போக்குல வாழ்க்கையுடைய போராட்டங்களால இது மொத்தமாவே இல்லாம போகாது. சின்ன 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 சங்கடங்கள் வரும். அது இல்லாமல் போகிறதுக்கு பெரும் பங்களிப்பு எல்லா சகோதரர்கள் இருந்து வேண்டும். இது சம்பந்தமா இதை வந்து ஒரு உளரீதியான பிரச்சனைகளை முழுமையாக அணுகின ஒரு ஏதாவது புக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஒரு புக்கு தான் பாக்குறேன், தேடி பார்த்தது இந்த புத்தகத்தை தான் என்ன செய்றேன் பாக்குறேன். ஆனா இந்த புத்தகத்தை எழுதினவர் யூத குடும்பத்துல வாழ்ந்து வளர்ந்த பின்னணியில் உள்ளது. ஆனா இது பாஸ்ட் அடிப்படையில பாக்குற டைம்ல குர்ஆன் ஹதீஸுக்கு முரணாக எதுவுமே என்ன இதுல இல்ல. ஆனா அந்த ஒவ்வொருவரையும் தனித்துவமான மெத்தட்ல என்ன செய்யணும் அணுகணும். மூத்தவரை தனித்துவமான மெத்தட்ல அணுகணும், ரெண்டாவது தனித்துவமான மெத்தட்ல அணுகணும், அது சரி. ஆனா அவளை விளக்கமா பேசல, சொத்துல சட்டங்கள்ல தனித்துவமா அணுகணுமா இல்லையான்றதை பத்தி விளக்கமா பேசல. இஸ்லாமிய அடிப்படையில சொத்து சட்டங்கள்ல தனித்துவமா யாரும் என்ன செய்ய அணுகக்கூடாது. ஆனா உணர்வு ரீதியாக கேரிங் ரீதியாக எப்படி அணுகணும் மன்றத்துல வேணும்னா அணுகலாம். அந்த ஒரு பாயிண்ட்டை தவிர இது ஒரு அதாவது சொல்ல போனா ஒரு ஃபீல்ட் வேக் மாதிரி செஞ்சுக்கலாம். இது வந்து கிட்டத்தட்ட மின் அக்ஸரில் குத்துபி மபி அன் ஃபில் ஆலம் இன்டர்நேஷனல் பெஸ்ட் செல்லர்னு சொல்லுவாங்களே, உலகத்துல வந்து மிகவும் அதிகமாக விற்கப்பட்ட புத்தகங்கள்ல ஒரு புத்தகம் தான் இந்த புத்தகம், சரியா. இது ஒரு ஒரு அதாவது இந்த இங்கதான் வாங்கினேன் சொன்னேன் கினோகுனியால, சரியா. அதுல ஒரு சிறப்பான ஒரு புத்தக வாசிச்ச அளவுல வந்து ஒரு பிராக்டிக்கலான பிரச்சனைகளை நிறைய என்ன அணுகிக்கிறாங்க. சின்ன 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 விஷயங்கள்ல கூட சகோதரர்களுக்கு இடையில வரக்கூடிய பகமை உணர்வு எப்படியெல்லாம் என்ன செய்யும் தூண்டப்படும் அப்படி என்று. உதாரணமா என்னது
இந்த நீ உனக்கு வேலை பாலை கொட்டுறதுதான் அப்படி என்று சொல்றது எல்லா நேரத்துக்கும் சரி வராது. ஒரு குறிப்பிட்ட ஏஜ் வரைக்கும் சரி. ஒரு 20-25 வார நேரத்திலேயே சில பெற்றோர் என்ன செஞ்சிடறாங்கன்னா, இவன் சின்னத்திலேயே இப்படித்தான் என்று சொல்லி அவட மனைவி இருப்பா, புள்ள இருப்பா, மாமா இருப்பா, மாமி இருப்பா, அதுக்கு முன்னுக்கால சொல்லி விடுவான். மூத்த அவன் சின்ன வயசுலேயே தான் நீட்டா தான் வளர்ந்தான்னு சொல்லுவான். இது எப்படியான பாதிப்புகள் என்ன செய்யும் ஏற்படுத்தும், எப்படியான பொறாமை குணங்களையும் அது என்ன ஏற்படுத்தும். நான் சில தாய்மார்களையே சகோதர சகோதரிகள் குறை சொல்றதை நம்ம பார்ப்போம். என்னண்டா, என்னை ஒரு வேலைக்காரி மாதிரி தான் என் வீட்டுல என்ன செஞ்சாங்க, நடத்தினாங்க அப்படின்னு. அவங்க கடைசி புள்ளையா இருந்திக்கலாம், ஒரு இடைநிலை புள்ளையா இருந்திக்கலாம், வீட்டுக்கு வேலைக்கு தான் பயன்படுத்தினாங்க. மூத்த தாத்தாக்கு தான் முழு பொறுப்பையும் கொடுத்தாங்க, மூத்த அண்ணனுக்கு தான் முழு கவனத்தையும் கொடுத்தாங்க. கடைசி எனக்கு நான் வீட்டுக்கு வேலை செஞ்ச சாட்சி வீட்டுல பெரியம்மா வீட்டுல வேலை செஞ்சுதான் என் காலம் போச்சு. எந்த ஒரு பாதிப்புகள் வளர்றதுக்கெல்லாம் காரணம் என்றா உங்க கவனம் எடுக்காம இருந்தது. மூத்தவன் நல்லா படிக்க ஆரம்பிச்சிருப்பான், மூத்தவளோ படிக்க ஆரம்பிச்சுப்பாங்க. உன் படிக்கிறதுல முழுகு, நீ படிக்கல தானே, உனக்கு நீ படிக்காத மக்கு தானே, நீ வீட்டுல வேலையை பாரு, மத்த வேலையை பாரு, அது செய் இது செய், அங்க சாட்சி கூப்பிடுற, அங்க போ இங்க போன்னு சொல்லி அந்த புள்ளையோட மனசுல ஒரு தாயாக இருந்தாலும் கூட ஒரு வடு என்ன செய்யுது, வள ஆரம்பிக்குது. சோ அதனாலதான் வேற என்ன புத்தகம் தான் அஷக்கா தூன நிசா. இந்த புத்தகத்துல பேர் என்னன்னா பிளவுகள் அற்ற உடன்பிறப்புகள், பிளவுகள் அற்ற உடன்பிறப்புகள் அப்படின்னு அடிப்படையில் போட்டீங்கன்னா காரணம் சொல்றேன்னா தலைப்பு கூட, அதாவது உடன்பிறப்பான சகோதரர்களுக்கு இடையில பகமை இருக்கிற மாதிரியான வார்த்தைகள் வரக்கூடாது, குரோதம் உள்ள சகோதரர்கள் அந்த மாதிரி எல்லாம் வராம எப்படி இது மாதிரி இது பண்ணிக்கிறதுன்னு எடுத்தாங்க. இதுல நமக்கு வழிகாட்டல்கள் அப்படி என்றது நம்ம எடுக்க வேண்டிய விஷயம், எங்களுக்கு தேவை குர்ஆன் ஹதீஸ் ஆவறது. ஆனா இதுல ஒரு விஷயம் என்ன, பிராக்டிக்கலான சில இஷ்யூ கிரியேட், அவைகளை நடைமுறை ரீதியான ஒரு புள்ளி விவரங்களை என்ன செய்யலாம். எவ்வளவு விஷயங்களை இப்ப இவங்க புள்ளி விவரமெல்லாம் எங்க எடுத்திருப்பாங்க, ஏற்கனவே என்னது டோட்டலா எல்லாமே அழிஞ்சு போய் கொண்டிருக்கிற இடத்துல புள்ளி விவரம் எடுத்தா அது நமக்கு அப்ளை ஆகாது. ஆனா அது அணுகுமுறைகள் என்று எடுத்து பார்க்கிற சந்தர்ப்பத்தில் அவருடைய சில சுருக்கங்கள் உண்மையிலே என்ன செய்யுது, பிரயோஜனமா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரியான ஒரு அமைப்புல எழுதப்பட்ட நூல் தேடி பார்த்ததுல நம்ம குழந்தை வளர்ப்பு சம்பந்தமான சகோதரர்கள் சம்பந்தமான மேக்சிமம் புத்தகம் ஆங்கிலத்திலையும் அரபுலையும் நம்ம தேடி பார்த்துட்டோம். பார்த்ததுல இதுதான் என்ன செய்யுது, அதை சும்மா கிறுக்கி விட்ட புத்தகங்கள் நிறைய இருக்கு. இது ஒரு நல்ல ஒரு அமைப்புல என்ன செய்து இருக்குதுன்றதை நம்ம என்ன செய்யறோம் பார்க்கிறோம். ரைட். இப்ப என்ன அப்படின்னு சொன்னால், அப்போ இயற்கையா என்ன செய்யணும் புரிஞ்சுக்கொள்ளணும்டா, இந்த ரெண்டு கவனங்களையும் பேலன்ஸ் பண்ண தெரிந்தவராக மூத்த சகோதரர் என்ன செய்யணும், இருக்கணும். மூத்தவர் அந்த சிந்தனையில சரியாக என்ன செய்யணும், இருக்கணும். ஏன் இதை நான் சொல்றேன்டா, நம்ம குடும்பங்கள்ல இந்த பிளவு வருது. உண்மையிலேயே உலகத்துல நீங்க நல்ல முறையில் புரிஞ்சுங்க, நீங்க எவ்வளவுதான் பொறுப்போடு இருந்தாலும் எவ்வளவுதான் பொருளாதாரங்களை செலவழிச்சாலும் சரி, உலகத்துல முதல் நிக்கிறது கேரிங் தான். விளங்கிட்டா, கேரிங்கும் கவனமும் ஃபர்ஸ்ட் ரெஸ்பான்ஸ், இமீடியட் ரெஸ்பான்ஸ், இதுதான் நிக்கும். நீங்க நான் தானே எல்லாத்துக்கும் அடிப்படையான காரணம், நான் தானே அது செஞ்சேன், நான் தான் இது செஞ்சேன் என்னத்தை சொல்லிட்டாலும் உம்மாதான் ஃபர்ஸ்ட். ஏண்டா நீங்க அந்த புள்ள பாக்குறா, வாப்பதான் செலவழிக்கிறாரு, வாப்பதான் பொறுப்பு, வாப்பதான் சம்பாதிக்கிறாரு, வாப்ப பணம் கொடுத்தா தான் எல்லாம் என்றாலும் புள்ள எங்க போய் நிக்கிறான் தெரியுமா, உம்மாட்ட போய் தான் நிற்கான். என்ன காரணம்னா அங்க ரெஸ்பான்ஸ் இருக்கு, அங்க சண்டை பிடிக்கலாம், அங்க பேசிக்கலாம், அங்க அழலாம், கத்தலாம், கதறலாம். இவர்கிட்ட போனா ஒரே கோடா என்ன செஞ்சிருவாரு, போ வேலையை பாரு அப்படின்னு ஒரு வார்த்தை என்ன செஞ்சிருவாரு, சொல்லிடுவாரு. அவர்கிட்ட பாசம் இல்லாம அதை சொல்றான் இவன் நினைக்கலதான், அது உண்மைதான். ஆனா அந்த ரெஸ்பான்ஸ் மிக முக்கியம். இது விளங்காமத்தான் இந்த கணவன் மனைவி சண்டை, சகோதர சண்டை இதெல்லாம் வாருது. ஏன்னா எடுத்த சொல்றது, உனக்கு முழு செலவு பொறுப்பும் நான் தானே. ஒரு வைஃப்ட சொல்றது, நீ என்ன செலவழிச்சா எனக்கு கேரிங் இல்லை, இது என்னடா இது, நான் இவ்வளவு செலவழிக்கிறேன் என்ன கேரிங் இல்லைன்னு சொல்ற சண்டை வரதுக்கு காரணம் இவனும் கொஞ்சம் விஷயத்த விளங்கல. இவனு என்ன விளங்கலடா, செலவழிக்கிற விஷயம் என்றதை பொறுத்த வரைக்கும் அது ஏடிஎம் கேஸ். ஓகே, செலவழிக்கிறன்றது ஓகே, கார்டை கொடுத்துக்கிறீங்க அதெல்லாம் ஓகே. ஆனா கொஞ்சம் உணர்வுகளை என்ன செய்யணும், சரியா, ரிஃப்கம் பில் கவாரீர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னா, அதாவது அன்ஜஸாவே கண்ணாடி போத்தல்கள் விஷயத்துல நீங்க மென்மையாக நடந்து கொள்ளுங்கள். அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீங்க அமானிதமாக பெண்களை என்ன செய்யுங்க, எடுத்து இருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ உன்னால மேக்சிமம் முடிஞ்ச அளவுக்கு ஒரு நெகிழ்வுத்தன்மையை காட்டுறது, ஒரு கேரிங்கை காட்டுறது. அப்படின்னா நீங்க அந்த சரி ஓகே, ஒரு பெண்ணாக அவங்க நம்மளை விமர்சிக்கிற நேரத்தில், நம்மளை ஏதாவது கண்டிக்கிற நேரத்தில், அல்லது அப்படி இல்லை இப்படி இல்லைன்னு சொல்ற டைம்ல ஒரு அளவுக்கு சபரா இருந்திருக்கணும். நம்மளை பெரும்பாலான இது எதை சொன்னாலுமே வேற யார் செலவுக்கு தானே, செலவு தான். ஃபுல் கணிப்பீடு இவனுக்கு எதுல இருக்கும்னா அந்த புதுசை வச்சுதான் இங்க அவன் என்னது, அவன் தான் இறைச்சி வாங்கிட்டு வரான், கறி வாங்கிட்டு வரான். இறைச்சி கறி வாங்கினது யார் பணம் தரான்றது டக்குனு விளங்கிட்டா, அதை சொல்றது பணம் தான் பணம், பணத்தை சட்டியில போட்டு சமைக்கலாமா இயலாது. அவன் ஒருத்தர் யாராவது வாங்கிட்டு வரும், நீ வாங்கிட்டு வான்னு சொன்னா இவன் அந்த நிலைமைக்கு இவர் ரெடி இல்லை, சரியா.
அப்போ வந்து கேரிங்ல ஷேரிங்ல அது போல உள்ள அந்த உணர்வு ரீதியான பரிமாற்றத்துல ஒரு சப்ஜெக்ட் வந்து இருக்கத்தான் செய்யுது. அதை பெண்கள் எதிர்பார்க்கிற அளவு கொடுக்கணுமா, அல்லது என்னது சகோதரர்கள் எதிர்பார்க்கிற அளவு கொடுக்கணுமா, பிள்ளைகள் எதிர்பார்க்கிற அளவு கொடுக்கணுமா என்றதுதான் நம்ம முரம்புற இடம். நாங்க முரம்புற இடம். ஏன்னா எங்களுடைய எல்லா எஸ்பீச்சை பார்த்து வறட்சி அவர் ட்ரையாவே பேசுறேன்னு நினைச்சிடக்கூடாது. நாங்க என்ன சொல்றோம், அந்த அளவுல தான் நாங்க முரம்புறோம். அளவுல முரம்புறோம்டா உண்மையிலே நல்லா ரெஸ்பெக்ட் ஆகிக்கிறான், கடமை பேசிக்கிறான், எல்லாம் செய்யறான். எனக்கு நீங்க நேரம் ஒதுக்குறீங்க இல்லைன்னு அப்ப 8வது நாள் தான் எடுக்கணும். விளங்கிட்டா? 7 நாள்ல நம்ம உழைச்சி ஞாயிற்றுக்கிழமை ஒரு லீவ் ஒன்றையும் எடுத்துட்டு ஏதோ மத்த ஃப்ரெண்ட்ஸ் மாரோட அவன் போறான்னு நீ எனக்கு நாள் ஒதுக்குறீங்கன்னா வாழ்க்கை ஃபுல்லா குடும்பங்களுக்கு தானே ஒதுக்கிக்கிறான் ஒரு ஆண்மகன். அதை விளங்காம எனக்கு நாள் ஒதுக்குறீங்க இல்ல அப்படி என்று சொல்லிட்டு வா சரி ஒரு 12-11 மணி தூங்காத, சுப வரைக்கும் முடிச்சுட்டு ஒரு நாளை ஒதுக்கிறேன்டா நீங்க உனக்கு முடிச்சுட்டீங்கம்மா ஏழாது சரியா, இன்னைக்கு ஃபுல்லா சமைக்காத நாளை ஒதுக்கிட்டு உட்காரு அப்படின்னு தொடர்ந்து செய்ய ஆரம்பிச்ச எல்லா ஷெட்யூலும் என்ன செஞ்சிடும், தலைகீழா போயிடும். அப்ப அந்த மாதிரி எல்லாம் எடுக்கக்கூடாது. எடுக்காம அதே நேரம் இந்த பக்கத்துல கணவன் மனைவியா இருக்கலாம், சகோதரனா இருக்கலாம், உணர்வு ரீதியான பகுதிகளில் ஒரு பக்கம் இருக்கணும். சர்டிபிள் ஒரு கெதரிங் வச்சிருவாங்க, ஒரு சந்திப்பு, சகோதரர்கள் எல்லாம் ஒரு சந்திப்பு வச்சிருவாங்க. இவர் என்ன சொல்றாரு, செலவுக்கு நான் கொடுத்துட்டு இருந்தானே, நான் வர வேண்டிய அவசியம் இல்லை. கெதரிங் நடந்துச்சான்னு அடுத்த கிழமை கேட்கலாம், வணங்கிட்டா நான் தானே பணம் போடுறேன், நான் வந்த மாதிரி தான் அப்படின்ட்டு இல்லை. நீ பணம் போட்டாலும் உன்னுடைய பிரசன்ஸ் ஒன்று அங்கே இருக்கணும், உன்னுடைய உணர்வு ரீதியான ஷேரிங் ஒன்று இருக்கணும். இதேதான் தாய் விஷயத்துல சில நபர்கள் என்ன செய்ய கடைபிடிக்கிறாங்க. உமாக்கு நான் செலவை கொடுத்துடுறேன், மாசம் மாசம் அதை கொடுத்துடுறேன், இதை கொடுத்துடுறேன், எந்த உமாவும் நான் கவனிக்காம வேற யாரும் கவனிக்கிறேன்னு எல்லாம் கொடுத்துடுறேன். ஆனா தாயோட எந்த சப்ஜெக்டும் இல்லை. ஒரு நோய் விசாரிக்கிறது, நம்மள விசாரிக்கிறது, அவங்க அதை பத்தி எல்லாம் எதையுமே சிந்தனைக்குள்ள எடுத்துக்கொள்ளாம நடந்து கொள்ளக்கூடிய நிறைய பேரை நாங்க என்ன செய்யறோம். அப்ப இதெல்லாமே என்ன மார்க்க ரீதியாகவே பிள்ளைதான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து சொன்ன விஷயங்கள் எல்லாம் பார்க்கிற டைம்ல மார்க்க ரீதியாகவே இது ஒரு பிழை. இந்த ஒரு பகுதியை விளங்கிக்கல்லாம சகோதரர்கள் என்ன செய்யற நடந்து கொள்ள, குறிப்பாக மூத்த சகோதரர்கள்ட்ட இதுவரை ஏன்னா அவர் பொறுப்பு பக்கம் தான் நிறைய சாஞ்சிருப்பார். பொறுப்பு பக்கம் பெரும்பாலும் அம்மாருக்கு தந்தைமார் சொல்லக்கூடிய விஷயம் என்ன, நீ இறக்கம் கொடுத்து அவன் கெட்டு போனான்னு சொல்ற. இதே செக்ஷன் வந்து தந்தையுடைய நீட்சியாக மூத்தவருக்கும் வரும். மூத்தவருக்கும் தந்தையுடைய செக்ஷன். அவர் என்ன சொல்லுவாருன்னா, ஒரு தம்பி ஒரு விஷயத்த பேசுவான், இப்படிதான் ஒரு ட்ரிப் எல்லாம் போனது போதும், இருக்கிற இங்க சோத்துக்குறையில் அமைக்கிற உட்காரு அப்படி என்று அண்ணன் சொல்லுவார். அப்ப இந்த நேரத்துல வந்து உம்மா வழியாக அதை செய்யும், அண்ணனுக்கு வரும், இப்படித்தான் அவன் போகணும், நீங்களும் தான் இறக்கம் காட்டியது, அது சரி வராது. இவனுக்கு என்ன செய்யும், அண்ணனோட ஒரு இவன் வந்து நம்மளே ஒழுங்கா கவனிக்கிறான் இல்ல என்ற ஒரு பகமையான ஒரு உணர்வு வர ஆரம்பிக்கும். அப்ப அவர்களுடைய இறக்க பகுதியில, கருணை பகுதியில மூத்த அண்ணனுக்கு ஒரு கவனம் இருக்கணும். நிறைய பேர் அதுல மட்டும் அந்த பொருளாதார கணக்கை வச்சு செய்தான் நிரப்பிடுறான். அந்த அந்த கணக்கு தான் அவனுக்கு கடைசி வரைக்கும் இருக்கு. விரக்திக்கும் அதுதான் வந்து பண்ணுது, பேச்சுக்கும் அதுதான் வந்து பண்ணுது, தன்னை ஈக்குவல் பண்றதுக்கு அது முக்கியம், அது பிரதானம், அதுதான் வாழ்க்கையோட அடிப்படை, அது சந்தேகம் கிடையாது. ஆனா இது ஒரு என்னது, இந்த மாதிரியான இணைப்புகள் இல்லாம, உணர்வு இணைப்புகள் இல்லாம மிச்ச காலத்துக்கு ஓடாது, அந்த பகுதி வராது. ஏன்னா அல்லாஹ் தஆலா ஹுவர் ரஸாகுல் குவத்தில் மத்தீன் மாத்திக்கிட்டே இருப்பான் அந்த இடத்தை. இந்த உணர்வு ரீதியான ஒரு ஷஃபக்கத் ரீதியான ஒரு பகுதி இதில் இருக்கணும். இதுல போட்டிகள் வருகிற நேரத்தில் தான் டிஃபரெண்டா இவர் வந்து பொறுப்புல இருந்துட்டு இருப்பாரு, அங்க கருணையான ஒரு பகுதி வளர்ந்துட்டு வரும். அவன்கிட்ட எதுவுமே இருக்காது, அவன் பெரிய இடத்தை அடைஞ்சிருவான், பெரிய இடத்தை என்ன செஞ்சிருவான், அடைஞ்சிருவான். அந்த இடத்தை அடைஞ்சோன்னு பொறாமைகளும் பிரச்சனைகள் வருவதற்கு இது காரணமாக அமையுது. அதனால நம்ம எப்பயும் புரிஞ்சுக்கொள்ளணும், இஹ்திமாமுல் மாதி சடரீதியான கவனம் என்பது மிக பிரதானம். அதுதான் மூத்த அண்ணனுடைய மிக முக்கியமான பகுதி. ஆனால் அது மட்டும் என்ன போதாது, மானவீயத்தான உணர்வு ரீதியான ஒரு பெருங்கொண்ட கவனமும் என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும். அதுதான் இதைவிட பல நேரங்கள்ல பலமாகவும் சிறப்பாகவும் அமையும். அது காலப்போக்குல உணர்றதுக்கு முன்னால ஆரம்பத்துல உணர்ந்து கொள்றது மிக மிக சிறப்பு. இதை நான் திருப்பி திருப்பி சொல்வதற்கான காரணம், சமூக ரீதியாக இந்த வாதம் மட்டும்தான். மனைவிட்டையும் கணவன் பேசுறதும் என்னது, தந்தை பிள்ளைகள்கிட்ட பேசுறதும், அண்ணன் தம்பிமார்கிட்ட பேசுறது என்ற லெவலுக்கு இது என்ன செய்யுது, கூடுதலாக நடந்து கொண்டிருக்கிறது. நம்ம என்ன செய்யணும், புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப இந்த பகுதியை நம்ம புரிஞ்சிட்டோம் என்று சொன்னால் இது ஒரு பிரதானமாக மூத்த சகோதரருடைய விஷயத்துல வெளிப்பாடு. ஆனா இதெல்லாம் கலந்த மூத்த சகோதரர்களும் ஒரு அளவுக்கு இருக்கிறாங்க, ஒரு 75% இல்லாட்டி இது கலந்த அமைப்புல ஃபர்ஸ்ட் இதுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கறவங்க இருக்கிறாங்க. என்னது ஃபியூச்சரை விடு, என்ன ஃபியூச்சர் உண்மையில விட தான் சரியா, அது வந்து ஃபியூச்சரை விடு, அதை விடு, நீ சந்தோஷமா இரு, முதலாவது இதை பாரு, அது படி, அது ஒரு பக்கம் பார்த்துக்கணும், அதுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கறவங்க. அதுல மிக கூடுதலா போனாலும் அவன்கிட்ட பொறுப்பு இல்லாம போயிடும் சரியா. ஆனா அதுக்கு கொடுத்து இதையும் கொடுத்து பேலன்ஸ் பண்றதுதான் குடும்பத்துடைய அந்த ராபிதாவை இணைச்சிரும். கருணை, இரக்கம், அன்பு எல்லாத்தையுமே அந்த ஒரு உணர்வோட பார்க்கக்கூடிய ஒரு இணைப்புண்டு இணைச்சிரும்.
ஆனாலும் சில விஷயங்களுக்கு உணர வேண்டிய ஒரு பகுதி ஒன்று இருக்கு, அது பின்னால சொல்றேன். இது இணைச்சிடும். எனவே அது கலந்து போகக்கூடிய ஒரு அம்சம் எங்களுக்கு என்ன செய்யணும், மிகவும் இருக்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதுக்கு ஒரு உதாரணம் பாருங்க. சஹீஹுல் புகாரில 4418 குடும்பம் சாராதாக இருந்தாலும் உணர வேண்டியது. கஅப் இப்னு மாலிக் பள்ளிக்குள்ள வாராரு. அப்ப மக்கள் எல்லாம் என்ன செஞ்சாங்க, 50 நாளைக்கு போற வார டைம்ல எல்லாரும் வந்து என்ன, அல்லாஹ்வுடைய தௌபா உங்களுக்கு கிடைச்சிட்டு என்று பாராட்டி இருக்கிறாங்க. அன்சார்கள் எல்லாம் வாராங்க. ஆனா முஹாஜிர்கள்ல யாருமே எழும்பல. கஅப் இப்னு மாலிக்கை நோக்கி முஹாஜிர்கள்ல யாருமே எழுப்பி போய் கஅபே அல்லாஹ்வுடைய தௌபா உங்களுக்கு கிடைச்சது அப்படின்னு யாரும் என்ன செய்யல. எல்லாரும் அப்படியே ரசூலுல்லாஹ்வை சுத்தி என்ன செய்யறாங்க, உட்கார்ந்து கண்டிக்கிறாங்க. அந்த நேரத்துல தல்ஹத் இப்னு உபைதுல்லா யுஹர்வி எலும்பி என் பக்கம் விரைந்து ஓடி வந்தார். தல்ஹத் இப்னு உபைதுல்லா முஹாஜிர் விளங்கிட்டா, விரும்பி ஓடி வந்தார். வந்து ஹத்தா சாஃபஹனி வ ஹன்னானி, என்னை முசாஃபா செஞ்சு எனக்கு என்ன அதாவது வாழ்த்து தெரிவித்து, அந்த என்னது இங்க ஹன்னானி அப்படி என்று சொல்ற இந்த வாழ்த்து, இந்த வாழ்த்து என்று சொல்ல விளங்கிக்கிறோம். பிரார்த்தனை இது அரபுல வந்து என்ன நமது வாழ்த்து என்றது, குர்ஆன் சுன்னா அடிப்படையில் வாழ்த்துன்றது பிரார்த்தனை மட்டும்தான். பல்லாண்டு காலம் என்னது வாழ்க, அதெல்லாம் என்னது அப்படி ஒரு வாழ்க, நீ யார் வாழ்த்துறதுக்கு, துவா தான் நீ கேட்கணும். விளங்கிட்டா, இது ஹன்னானி என்றதால இங்க பிரார்த்தனை தான். அந்த வாழ்த்தை என்ன செஞ்சார், தெரிவித்தார். சொல்லிட்டு சொல்றாரு யார், கஅப் இப்னு மாலிக், வல்லாஹி மா காம இலைய ரஜுலும் மினல் முஹாஜிரீன கைருஹு, அவரை தவிர வேறு எந்த முஹாஜிர்களும் என் பக்கம் எழும்பவில்லை. வலா அன்ஸஹா லி தல்ஹா, என்ற வாழ்நாளில் தல்ஹாவுக்கு அதை நான் மறக்க மாட்டேன். இதை நான் வந்து என்ன செய்ய மாட்டேன், தல்ஹாவுக்கு இந்த நிகழ்வை நான் மறக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்படின்னா இதுதான் உணர்வு பதிவு. நீங்க அதுக்கு முந்தி என்ன செஞ்சிருந்தாலும் சரி, அதுக்கு பின்னால என்ன செஞ்சிருந்தாலும் சரி, இந்த இடம் என்ன செய்யாது, மறக்காது. எந்த இடத்துல எப்படி நிக்கிறோம் எப்படி என்ற ஒரு பகுதி இருக்குது, அது நமக்கு என்ன செய்யாது, மறக்காது. அப்படி என்பதை நம்ம புரிஞ்சோம். அப்போ உணர்வு ரீதியான ஒத்தடம் தான். ஆயிஷா ரலியல்லாஹு என்ன சொல்றாங்க, நான் அழுது கொண்டிருந்தேன். அந்த நேரத்தில் அன்சாரி பெண் உண்டு அனுமதி கேட்டாங்க, வீட்டுக்குள்ள வர நான் அனுமதி கொடுத்தேன். என்னோட சேர்ந்து அவங்களும் அழுதாங்க, என்னோட சேர்ந்து அவர்களும் அழுதார்கள். இதெல்லாம் வந்து உணர்வு பதிவுக்கான ஒரு சக்தி. இது கட்டாயம் முக்கியம். வெறுமனே ஷேர் பண்றது, பண்ணிட்டா விட்ரோ பண்றது, கார்டை கணக்கு பார்க்கறது, அக்கௌண்ட் ஆகிக்கிறது, இதெல்லாம் நல்ல விஷயம். இது பிரதானம். இது இல்லாம அது மட்டும் போதாது. சரி அப்படியே நம்ம சொல்லிடலாம். ஆனா இதோட நீ மத்தது கலக்கிறத ஈக்குவல் ஆகக்கூடாது என்றதான் நீங்க சொல்ல வரக்கூடிய ஒரு அம்சம். அடுத்ததாக என்ன அப்படின்னு சொன்னால், இன்ஷா அல்லாஹ் அடுத்த பகுதியில அடுத்த இதில் பார்ப்போம். ஹதா மா இந்தி வல் இல்மு இன்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும்.